யோஷினி, ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? ஓ ஓ, ஷேர் ஆகுது.
குட் ஈவினிங். எல்லாரும் இருக்கிறீங்களாடா? குட் ஈவினிங் மிஸ். ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே மிஸ். ஓ அடுத்த மாசம் உங்களுக்கு எக்ஸாம் என்ன இருக்கு? எல்லாத்துக்கும் படிக்கிறீங்களா? எப்படி எல்லாரும் கதைங்க, உங்களுக்கான டவுட்ஸ் எல்லாம் கேட்டுக்கங்க. நேத்து வந்து பார்ட் 1 பேப்பர் செஞ்சாங்க. நல்லம்மா பேப்பர் நேத்து பார்ட் 1 எல்லாருக்கும் விளங்குனுச்சா? ஓ மிஸ். ஆ, சரிம்மா. அப்ப இன்னைக்கு நாங்க பார்ட் 2 பேப்பர் பார்ப்போம். இப்போ உங்களுக்கு பேப்பர் செய்யறதுல பார்ட் 1 கஷ்டமா இருக்கா, பார்ட் 2 கஷ்டமா இருக்கா? எது கஷ்டமா இருக்கு? இப்ப நீங்க Part படிச்சதுல 1. உங்களுக்கு வந்து பார்ட் 1 ஓ, எல்லாருக்கும் அதே சிக்கல் தான். நான் படிக்கிற நேரமும் எங்களுக்கும் பார்ட் 1 தான் கஷ்டமா இருந்துச்சு. பார்ட் 2 எப்படியும் செஞ்சிருவோன்ட்டுன்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சா எல்லாத்துக்கும்? ஓ மிஸ். ம். எப்படி இப்ப இப்ப நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்கன்னா எல்லாரும் ம் அதுல பார்ட் 1 நீங்க இப்ப பார்ட் 1 படிக்கிறதும் பார்ட் 2 படிக்கிறதும் உங்களுக்கு எப்படியும் ஒரு வித்தியாசம் ஒண்ணு விளங்குது தானே? அப்ப நான் பார்ட் 1 நீங்க எப்படி செய்வீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு O லெவல் கிரேட் 10 11 புக்கெல்லாம் உங்கள்ட்ட இருக்கா? ஓ மிஸ். இருக்கு. அதெல்லாம் நோட்ஸ் எல்லாம் இப்ப நீங்க பார்ட் 2க்கு வச்சிருப்பீங்க. கட்டாயம் வந்து இப்ப இப்ப நீங்க பேப்பர் ஒண்ணு செய்ய போனீங்க, நாம அப்ப ஹிஸ்டரி பேப்பர் பொறுத்தளவுல பார்ட் 1ல 40 கேள்வி இருக்குது. மத்தது வந்து பார்ட் 2ல வந்து நீங்க இது இலங்கை படம் குறிப்பீங்க. மெப் மார்க்கிங் கட்டாயம் நீங்க செய்யணும் 12 மார்க்ஸுக்கு. மெப் மார்க்கிங் உங்களுக்கு எப்படிமா செய்யலுமா எல்லாத்துக்கும்? எப்படி அதுல எதுவும் டவுட்ஸ் எதுவும் இருக்கா? எந்த மாதிரி? மெப்னா செய்ய இயலும் மிஸ். மெப்னா ஓகே. எல்லாரும் கதைங்கம்மா. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா எல்லாம் கேளுங்க. சரி, அப்ப மெப் மார்க்கிங் இருக்கு பார்ட் 2 என்ற அடிப்படையில. அடுத்து வந்து கேள்விகள் இருக்கு. எத்தனை கேள்விகள் இருக்கு? 8 கேள்விகள் இருக்குது. அதுல நீங்க எத்தனை செய்யணும்? 3. 3 செய்யணும். சரி. இப்ப அந்த மாதிரி நாங்க இப்ப இங்க உள்ள பேப்பர் எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாம் சொன்னோம்மா. இந்த பேப்பர் வந்து இப்ப நம்ம இப்ப 2008ல இருந்து இப்ப செஞ்சிருக்க வரைக்கும் பேப்பர்ல வந்து இப்ப வரலாம்னு நினைக்கிற கேள்விகள் தான் இது. வரலாம், சில நேரம் வராமலும் விடலாம். ஆனாலும் சில நேரத்துல வந்து இப்ப இது ஷுவரா வரும்ட்டு நம்ம சொல்ல இல்லாதனே. அப்ப பார்ட் 2 பொறுத்தளவுல நம்ம எல்லாத்தையும் படிச்சிருக்கணும். நம்ம எல்லாத்தையும் படிச்சுட்டு தான் எக்ஸாமுக்கு வந்து தயாராகும். அப்ப இந்த மாதிரி வரலாம்ன்ற ஒரு ஒரு உதாரணத்துக்குள்ள பேப்பர் தான் இது. அப்ப இன்னைக்குள்ள இந்த கேள்விகளை பார்ப்போம். இப்ப முத நம்ம படிக்கிற நேரத்துல கிரேட் 10ல இருந்து நம்ம படிச்சிருப்போம். இப்ப ஹிஸ்டரி பாடத்துல நம்ம A லெவலுக்கு வந்தாலும் மூலாதாரங்களை பத்தி பார்த்திருப்போம். இப்ப மூலாதாரங்கள் என்றால் என்ன தெரியுமா யாருக்கும்? சொல்லுங்க பாப்போம். எல்லாம் படிச்சிருப்பீங்க. மூலாதாரம் என்றால் என்ன? கதைங்கம்மா எல்லாரும். ஒரு நாட்டுல மூலாதாரம் இருக்க வரலாற்றை உறுதிப்படுத்துறதுக்காக மூலாதாரங்கள் பயன்படுத்தப்படுது. ஓ, இறந்த காலத்தில் வாழ்ந்த மனித செயற்பாடுகள் பற்றி கற்கிற பாடம் தான் வரலாறு. அப்ப என்னன்னா முந்தி காலத்துல வாழ்ந்த மனிதன் பயன்படுத்தப்பட்டு தற்போது எஞ்சியுள்ளவை வந்து மூலாதாரம்னு சொல்றோம். அந்த மூலாதாரத்தை நம்ம 2 வகையாக பிரிக்கிறோம். என்னது? இலக்கிய மூலாதாரம், தொல்பொருள் மூலாதாரம். இப்ப இலக்கிய மூலாதாரம்ன்ற அடிப்படையில நாங்க பார்த்தோம்னு சொன்னா, இலக்கிய மூலாதாரத்துல வந்து நம்மளுக்கு முக்கியமாக இவ்வளவு நாளுக்கு வாரதுல 2 முக்கியமான நூல்கள் காணப்படுது இலங்கையில. என்னென்னு சொல்லுங்க பாப்போம். 2 முக்கியமான நூல், அதாவது இலங்கை வரலாற்றை வந்து மிகவும் முக்கியமாக சொல்றதுக்கான 2 நூல்கள் காணப்படுது. அந்த 2 நூல்கள் என்னென்னு சொல்லுங்க பாப்போமா. மகாவம்சம், தீபவம்சம். தீபவம்சமும் மகாவம்சமும். தீபவம்சம் எத்தனையாம் நூற்றாண்டு எழுதப்பட்டது? 4ஆம் நூற்றாண்டுல. 4ஆம் நூற்றாண்டு. சரி, கிறிஸ்துவுக்கு பின்ன முன்னா? தொகுப்பின். சரி, கிறிஸ்துவுக்கு பின் 4ஆம் நூற்றாண்டு எழுதப்பட்டது. இது வந்து என்னது? புத்த பெருமானின் இலங்கை வருகை தொடக்கம் மகாசேன மன்னனின் ஆட்சி காலம் முடிவு வரைத்தான் என்னது தீபவம்சத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு எழுதப்பட்ட மகாவம்சம் தான் இன்று வரையும் ஒரு நாட்டுட்டு வரலாற வந்து தொடர்ச்சியாக எழுதுற ஒரு நூலாக வந்து மகாவம்சம் காணப்படுது. மகாவம்சத்தை எழுதியவர் யாரு? மகாநாமதேவர்.
வெரி குட். அது எங்க எழுதப்பட்டுச்சு, எந்த பிரிவினாவுல? திக்சத்து செனவிய பிரிவினால. வெரி குட். டிக்ஸ் அந்த செனவியா பிரிவினாவுல தான் எழுதப்பட்டுச்சு. அப்ப அத வந்து மகாநாம தேரரால் எழுதி அதை விட்டு முதலாம் பாகமும் தீபவம்சத்தின் முதலாம் பாகமும் ஒத்தவையா இருக்குன்னு சொல்லி அதுக்கு ஒரு காரணம் ஒன்று இருக்குது. அதுக்கான காரணம் என்ன? இப்ப தீபவம்சத்தின் சில பாகங்களும் மகாவம்சத்தோட முதலாம் பாகம் வந்து கிட்டத்தட்ட ஒன்னா இருக்குதான் அந்த வரலாற்று விடயங்கள். அதுக்கான காரணங்கள் என்னம்மா? அதுக்கான என்ன காரணமா இருந்திருக்கும் மகாநாம தேரர் எழுதுற நேரத்துல மகாவம்சத்தை? அந்த அட்டக்கத்தா நூல் நூல்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? முன்னுக்கு அட்டகத்தாக்கள் காணப்பட்டுச்சு. வெரி குட். என்ன அட்டக்கத்தாமா அதெல்லாம்? சியல அட்டகத்தா, உத்தரவினய. இப்ப நீங்க பார்ட் 2 படிக்கிற நேரமா பார்ட் 1க்கு நீங்க படிக்கிறீங்க தானே? இப்படிதான் படிக்கணும். இப்ப சிகல அட்டகத்தா, வினய அட்டகத்தா, உத்தர விகார அட்டகத்தான்ட்டு உங்களுக்கு போட்டுட்டு அதோட உங்களுக்கு கேள்வி வரலாம் தானே? பார்ட் 1க்கு வரலாம் தானே? ஓ மிஸ். அப்ப அந்த மாதிரி வர்ற நேரத்துல இப்ப நீங்க பார்ட் 2 படிக்கிற நேரமே நீங்க வந்து என்னது பார்ட் 1க்கான கேள்விகளை நீங்க இதுல எடுத்துக்கலாம். அந்த மாதிரி படிங்க. அப்ப அந்த ஒத்தவையாக இருக்கிறதுக்கான காரணம் வந்து இந்த அட்டக்கத்தா நூல்கள். இது வந்து இலக்கிய மூலாதாரத்துல வந்து கோட்டை முதல், அதாவது அனுராதபுர காலம் முதல் கோட்டை வரையில வந்து பல்வேறு இலக்கியங்கள் வந்து எழுதப்பட்டிருக்குது. சரியா? அதுல வந்து மிகவும் முக்கியமாக மகாவம்சம் காணப்படுது. மகாவம்சத்துக்கு வழங்கப்படுற இன்னொரு பேர் என்ன? அதுக்கு உரை நூல் ஒண்ணு எழுதியிருக்காங்க. அந்த உரை நூலுக்கு பேர் வம்சந்த பகாசினி. அது இன்னொரு பேர் ஒன்று இருக்குதேமா? மகாவம்ச டீகாவ அப்படின்ற பேர் தான் அதுக்கு இருக்குது. அப்ப மகாவம்சத்து இன்னொரு பேர். அடுத்து வந்து ராசரட்டை காலத்துல எழுதின நூல்களுக்கு உதாரணங்கள் சொல்லுங்க பாப்போம். என்னென்ன நூல்கள் எழுதப்பட்டிருக்கு? ராசரட்டை காலத்துல பிக்குனி சாசனம், தூபவம்சம். சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. பூஜாவலிய, ராஜாவலிய, பூஜாவலிய. சரி. தாதுவம்சம், போதி வம்சம், தாது வம்சம், என்னது ராஜாவலியா எல்லாமே எழுதப்பட்டிருக்கு. அடுத்து இதுல வந்து ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு வந்து கோட்டை முதல் கண்டி வரை வந்து காவியங்கள். என்னது தூது காவியம், புகழ் காவியம், போர்க்காவியம்னு எழுதப்பட்டிருக்கு தானே? ஓ மிஸ். அப்ப தூது காவியங்களுக்கு உதாரண நூல்கள் சொல்லுங்க பாப்போம். மயூர சந்தேசிய, திசர சந்தேசிய, செலவி சந்தேசிய. சரி. புகழ் காவியம் பெரகும்பாசிரித்த. சரி. அடுத்து போர்க்காவியத்துக்கு ரீத்தவாக்கு சட்டான, இங்கிலீஷ் சட்டான, கொஞ்சம் சட்டான. வெரி குட். சரி. அப்ப ஒரு நூல் வந்து இலங்கையில வந்து பல நூல்கள் வந்து என்ன செஞ்சிருக்கு, அந்த முற்காலத்துல வந்து பல நூல்கள் எழுதப்பட்டிருக்கு. நூல்கள் வந்து எப்பயுமே அதாவது நம்பக்கூடியதாக இருக்குமா? எல்லா விடயங்களும் வந்து நம்பக்கூடியதா இருக்குமா? அப்படின்னா ஒரு ஆசிரியர் வந்து ஒரு நூலை எழுத போறாருன்னு சொல்லி சொன்னா அந்த ஆசிரியர் அந்த நூலுக்கு வந்து எங்கெங்க தகவல் திரட்டினாரு, எப்படி திரட்டினாரு, எந்தெந்த நூல்கள்ல இருந்து இவர் தகவலை எடுத்தாரு, அது உண்மையா பொய்யா? ஒரு நூலாசிரியர் எப்பயுமே வந்து உள்ளதை அப்படியே எழுதுவாரா, இல்லாட்டி அது வர்ணிச்சு எழுதுவாரா? இப்ப நீங்க ஒரு தமிழ் பாடம் இருக்கு, வர்ணிச்சு தான் எழுதுவாரு. சில நேரம் அந்த நபரை பத்தி ஒரு நபரை பத்தி ஒரு ஆசிரியர் வந்து நூலை எழுத போனா அந்த நபரை அந்த ஆசிரியருக்கு பிடிக்காட்டி அவரை வந்து நல்ல விதமா எழுதுவாரா? இல்ல, எழுத மாட்டாரு. அப்ப ஒரு நூலை ஒண்ணு நம்ம எடுத்தோம்னு சொல்லி சொன்னா அந்த நூலை நம்ம கட்டாயம் பார்க்க வேண்டிய விடயங்கள் என்னென்ன? எழுதப்பட்ட காலம், நூலாசிரியர், அவரோட நோக்கம், நூலுக்கான தகவல் வந்து எப்படி திரட்டு இருக்காங்கன்ற விதம். வெரி குட். அப்ப அதெல்லாம் கட்டாயம் வந்து ஒரு நம்ம நூல் ஒண்ணு எடுத்தோம்னு சொல்லி சொன்னோம்னா அந்த நூலுக்கான என்னென்ன விடயங்கள் அதுல இருக்குன்னு சொல்லி நம்ம கட்டாயம் பார்க்கணும். அப்படி அதை விட ஒரு நூல் வந்து ஒரு ஆசிரியர் எழுத போறான்னா அவரோட விருப்பு வெறுப்பு வந்து கட்டாயம் வந்து அதுல அடங்கி இருக்கும். அப்ப மகாநாம தேரர் வந்து அவர் மகாவம்சத்தின் முதலாம் பாகம் எழுதுற நேரத்துல அதுல மிக கூடுன விடயங்கள் அவர் என்னத்தை சேர்த்திருக்காரு அந்த ஆசிரியர் மகாநாம தேரர்?
என்ன விடயங்கள் அம்மா சேர்த்திருக்காரு? சமய விடயங்களை தான் சேர்த்திருக்காரு. உண்மையா பொய்யா? பௌத்த சமயம் தொடர்பாகத்தான் சேர்த்திருக்காரு. என்னன்னு சொல்லி சொன்னா, பௌத்த சமயம் வந்து இலங்கையில இருந்ததா இந்தியாவில இருந்து இங்க கொண்டு வரப்பட்டதா? இந்தியாவில இந்தியாவிலிருந்து யாரால கொண்டு வரப்பட்டது? மஹிந்த தேரரா? வெரி குட். மஹிந்த தேரரால தான் இலங்கைக்கு வந்து பௌத்த சமயம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்ப அந்த இந்திய வரலாறு வந்து இங்க, அதாவது முதலாம் பாகத்துல வந்து அவர் இலங்கையை விட இந்தியாவில இருந்து தொடர்பு படுத்தி இந்தியாவை முக்கியமா படுத்தி தான் அவர் எழுதியிருக்காரு. ஆனா அது வந்து பௌத்த சமயத்துடன் தொடர்பு பட்டிருக்கனால மகாவம்சத்துல முதலாம் பாகம் வந்து அதிக அளவாக வந்து பௌத்த சமயத்தை சார்ந்ததாகவே வந்து சமய விடயங்கள் அதிகமாக இருந்துச்சு. அப்ப அரசியல் எப்படி நடந்துச்சு, பொருளாதாரம் எப்படி நடந்துச்சு, மத்தது வந்து ஏனைய கலாச்சாரங்கள் இருந்துச்சான்னு நம்மளுக்கு பார்த்து கொள்ளக்கூடியதா இருக்குதா மகாவம்சத்துல, அந்த நூல்ல? அது குறைவாகத்தான் காணப்படுது. அந்த அடுத்து வந்து மகாவம்சத்துக்கு அடுத்து வந்து இப்ப இலக்கிய மூலாதாரத்துக்கு அப்புறம் வந்து நாங்க பாக்குறது என்னது? தொல்பொருள் மூலாதாரம். இப்ப தொல்பொருள் மூலாதாரத்துக்கு முதவே வந்து இலங்கை, இப்ப நம்மளோட இலக்கிய மூலாதாரத்தை நாங்க பார்த்தோம்னு சொன்னா இலங்கைக்கு வருகை தந்து இலங்கையை பற்றி ஆராய்ந்து வெளிநாட்டவர்கள் எழுதியிருக்காங்க. இலங்கையை கேட்டறிந்து இலங்கையை பத்தி எழுதியிருக்காங்க. அப்படியான ஆட்களை கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். யார் யாரு இலங்கைக்கு வருகை தந்து இலங்கையை பத்தி எழுதியிருக்காங்கன்ட்டு அப்படி ஆட்கள் தெரியுமா? சாக்கியன் தேரர், இபின் பதுதா, சரி பெய்ரோ. சரி. குளோடியஸ் தொலமி. தொலமி இலங்கைக்கு வந்தாரா? இல்ல, அவர் வரல. இலங்கையை கேட்டறிந்து இந்தியாவுல இருந்து கேட்டு. தொலமி வந்து கிரேக்கர்த்தனே. அவர் வந்து இலங்கை படத்தை தான் வரைஞ்சாருமா, பூகோள சாஸ்திர பிரதேசம். அதுல வந்து ஆங்கிலேயர்ல வந்து ரொம்ப முக்கியமானவர், அன்றைய இலங்கைன்னு ஒரு நூலை எழுதினவர் யாரு? ராபர்ட் நாக்ஸா? ராபர்ட் நாக்ஸ். அன்றைய இலங்கை எனப்படும் நூலை எழுதினவர் வந்து ராபர்ட் நாக்ஸ் என்பவர் தான் அவர் எழுதினாரு. அவர் இலங்கைக்கு வருகை தந்து இலங்கையில் இருந்து இலங்கையில் அவர் என்னென்ன விடயங்கள் பார்த்தாரோ அந்த விடயங்கள் எழுதியவர் தான் ராபர்ட் நாக்ஸ். அவர் வந்து ஆங்கிலேயர். சரியாமா? அதுக்கப்புறம் வந்து இலங்கைக்கு வருகை தராமல் இலங்கையை பத்தி கேட்டறிந்து எழுதியவங்க தான் யாரு? குளோடியஸ் தொலமி, பிலினி, வேற யாரு? ஹியூங் சாங் பிக்கு. அவங்கெல்லாம் எங்க இலங்கைக்கு வருகை தராம இலங்கையை பற்றி எழுதியவங்க தான் அவங்க. அப்ப அந்த அடிப்படையில வந்து இலக்கிய மூலாதாரங்கள் வந்து காணப்படுது. இப்ப இலக்கிய மூலாதாரங்கள் அடிப்படையில பாக்குற நேரம், இப்ப நீங்க படிச்ச அடிப்படையில கேள்வி இலக்கிய மூலாதாரத்துல இருந்து மகாவம்சத்துக்கு தானே அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. அப்ப மகாவம்சத்துல இருந்து நிறைகளை கேட்கலாம். மகாவம்சத்தில் காணப்படும் நிறைகள், மகாவம்சத்தில் காணப்படும் குறைபாடுகள் அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரலாம். அப்ப அப்படி நிறைகள்னு கேட்டா மகாவம்சத்தில் உள்ள நிறைகள் என்னென்ன சொல்லுவீங்க? எனக்கு உதாரணம் சொல்லுங்க பாப்போம். ஒரு 2 சரி 3 சரி. உங்களுக்கு மகாவம்சத்தை படிக்கிறனால அதுல இருந்து உங்களுக்கு கிடைக்கப்பெற நன்மைகள் 2 சொல்லுங்க பாப்போம். இப்ப நீங்க இலக்கிய மூலாதாரத்தை படிச்ச அளவுல. தொடர்ச்சியான வரலாற்று அறியக்கூடியதாக. வெரி குட். ஒரு நாட்டுல தொடர்ச்சியான வரலாறு எழுதப்படுறது வந்து மிகவும் குறைவு. நூலொன்னு எழுதப்படுறது குறைவு தானே. அப்ப தொடர்ச்சியான வரலாறு வந்து எழுதப்பட்ட ஒரு நூலாக வந்து மகாவம்சம் காணப்படுது. வேற இது வந்து இன்றுமே எழுதப்பட்டுட்டு வருது. 37 அத்தியாயங்களை கொண்டு பாலி மொழியில எழுதப்பட்டது. சரி. வேற துட்டகை முனிவர் ரொம்ப அதிகமா புகழ்ந்து பேசப்பட்டிருக்கு. இதுல இதற்காக 11 அத்தியாயங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு. அதுல மிகவும் முக்கியமா ருவன்வெளி துட்டகை மன்னனால் அமைக்கப்பட்ட ருவன்வெளி சாயட்ட அத்திவாரம் பற்றிய விடயங்கள் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு தானே அதுல. அப்ப அதுக்கெல்லாம் வந்து சமய விடயங்கள் தொடர்பான, பௌத்த சமயம் தொடர்பான விடயம், அது தொடர்பான எல்லா விடயங்களும் வந்து நம்ம மகாவம்சத்தினூடாக அறிந்து கொள்ளலாம். ஒரு நாட்டுட்டு தொடர்ச்சியான வரலாறு எழுதப்படுற நேரத்துல வந்து வரலாறு வந்து, அப்ப ஒரு நாட்டுட்டு வரலாறு நம்ம இலகுவாக வந்து ஒரே நூல்ல வந்து என்ன செஞ்சுக்கலாம், நம்ம வந்து பெற்றுக்கொள்ளலாம். அது ஒரு விடயமாக காணப்படுகிறது.
அதுக்கப்புறம் வந்து நல்ல மன்னர்கள் எப்படி செஞ்சாங்க, என்னென்ன அவங்க செஞ்சாங்க, மத்தது என்ன விகாரைகளை நிறுவுனாங்களா, குளங்களை அமைத்தாங்களா, அவங்க செஞ்ச சேவை, அவங்களோட பொருளாதார விடயங்கள், அந்த காலத்துல உள்ள பொருளாதார முறைத்தானே இன்று வரைக்கும் இருக்குது. ஏற்றுமதி இறக்குமதி பொருளாதாரத்துக்கு முதல்ல வந்து இருந்த பொருளாதாரம் என்னம்மா? இலங்கையில விவசாயம். ஏற்றுமதி ஆஹ் அதுக்கு முதல்ல நான் கேக்குறேன், முந்தைய பொருளாதார முறை பண்டமாற்று முறை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓ ஓ, பண்டமாற்று முறைன்னா என்ன? பண்டமாற்று முறைன்னா சொல்லுங்க பாப்போம். பண்டமாற்று முறைன்னு சொன்னா அந்த தனக்கிட்ட இருக்க அந்த ஒரு பொருளை கொடுத்துட்டு இன்னொரு பொருளை பெற்றுக்கொள்றது தானே. வெரி குட். தனக்குள்ள பொருள், அப்பதான் தனக்கு இந்த பொருள் தேவைன்னு சொல்லி சொன்னா நம்ம ஒரு பொருளை கொடுத்துட்டு அடுத்த ஒரு பொருளை வாங்க. அதுக்கு பிறகுதான் என்னது, ஏற்றுமதி இறக்குமதி பொருளாதாரம் வந்து இங்க உருவாகுச்சு. அப்ப நாட்டோட பொருளாதார முறையெல்லாம் நம்ம அந்த காலத்துல இருந்து பார்த்து கொள்ளலாம் தானே. உதாரணம் ஒண்ணு சொல்லுங்க. இப்ப மகாவம்சத்துல நீங்க பொருளாதார முறை எழுதிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா ஒரு பாயிண்ட் ஒண்ணு இருந்தா அதுக்கு உதாரணம் எழுதுனா ஒரு அந்த அந்த நீங்க எழுதின ஆன்சருக்கு ஒரு வேல்யூ ஒண்ணு இருக்கும் தானே. அப்ப நீங்க என்ன உதாரணம் எழுதுவீங்க பொருளாதார அடிப்படையில? உதாரணம் கொடுத்து ஒரு மிகிந்தலை கல்வெட்டு சாரிமா. மிகிந்தலை கல்வெட்டு மிகுந்தலை பொருளாதாரம் கல்வி. பற்றினது தானே. இப்ப பதுளை தூண் கல்வெட்டுல வந்து சந்தை இருந்துச்சுனாமா. ஓ ஓ, இப்ப பதுளை தூண் கல்வெட்டுல வந்து இப்ப நான் கேக்குறேன், கல்வெட்டு அடிப்படையா விடமா நான் கேக்குறேன் பொருளாதாரத்துல வந்து இப்ப உங்களுக்கு வந்து ஏற்றுமதி இறக்குமதி பொருளாதாரத்துல வந்து அரேபியர்கள் வந்து இங்க வந்திருக்காங்க. அரேபியர்கள் வந்து இங்க வந்ததன் காரணமாக அதுக்கு சான்றுகள் என்னென்ன இருக்கு, நான் அந்த மாதிரி கேக்குறேன் பொருளாதாரத்துல. நாணயங்கள். நாணயங்கள். அப்ப கிரேக்க நாணயங்கள் இருந்திருக்கு, ரோம நாணயங்கள் இருந்திருக்கு, சீன நாணயங்கள்லாம் இங்க கிடைக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த நாணயங்கள் கிடைக்கிறதுக்கான காரணம் வந்து இங்க ஒரு வர்த்தகம் ஒன்று நடைபெற்றிருக்கனால தானே இங்க கிடைக்கப்படுது. அப்ப அதுட்டு இப்ப தங்க நாணயம் இருந்தா பொருளாதாரத்துல எப்படி இருந்திருப்பாங்க அந்த காலத்துல? ஒரு பொன் நாணயமா இருந்திருந்தாமா, பொன் நாணயத்தை பயன்படுத்தி இருந்தாங்கன்னா அந்த காலத்துல அந்த பொருளாதாரம் எப்படி இருந்திருக்கும்? செழிப்பா இருந்திருக்குமா, இல்லாட்டி ஓ எப்படி? ஓ, அக்காலத்துல பொருளாதாரம் வந்து உயர்நிலையில இருந்திருக்கு. உயர்நிலையில இருந்திருக்கும். அதே ஒரு செம்பு நாணயம், வெள்ளி நாணயம், அப்ப அதுல வச்சு நம்ம பொருளாதார நிலை என்ன செஞ்சு கொள்ளலாம், நம்ம பார்த்து ஆஹ் கொள்ளலாம். அப்ப அதுக்கெல்லாம் வந்து பொருளாதார, அப்ப நீங்க இந்த உதாரணங்கள்லாம் போட்டு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க்ஸ் கிடைக்கும். அடுத்து வந்து ஒவ்வொரு பாகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கேன்னா மகாவம்சம். ஓ ஓ, ஒவ்வொரு பாகங்கள். இப்ப மகாவம்சத்துல வந்து முதலாம் பாகம் வந்து திக்சந்த செனவிய பிரிவினால எழுதப்பட்டுச்சு. அப்ப ஒவ்வொரு வந்து அரச வம்சங்களை பற்றி விளக்கியிருக்காங்க. அப்ப ஒவ்வொரு பாகங்களா எழுதியிருக்கிறதுனால அந்த ஒவ்வொரு பாகத்தினூடாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம், தகவல்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டுமில்லாது ஆக்கிரமிப்புகள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னென்ன ஆக்கிரமிப்புகள் வந்திருக்கு இந்தியா, அதாவது வெளிநாட்டுல இருந்து பல ஆக்கிரமிப்புகள் வந்து நம்ம நாட்டுல நிகழ்ந்திருக்கு. அந்த ஆக்கிரமிப்புகள் தொடர்பாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம், மகாவம்சத்துல அறிந்து கொள்ளலாம். இது வந்து நம்ம நிறைகளுக்கு உதாரணமாக எழுதி எனது மகாவம்சத்தின் நிறைகளை வந்து நம்ம பார்க்கலாம். அடுத்து குறைகள் என்ற அடிப்படையில நம்ம பார்க்கிற நேரம் மகாவம்சத்தின் குறைபாடுகள் என்னென்ன சொல்லலாம்? ஒரு மன்னனை பத்தி மட்டுமே வர்ணிச்சு அதிகமா பேசப்பட்டிருக்கு. சரி, அதுக்கு உதாரணம் யார சொல்லலாம் நீங்க? சொன்னீங்க ஒரு துட்டகைமுனுவ. மன்னன். வெரி குட். துட்டகை முனு மன்னனுக்கு மட்டும் வந்து ஒரு அத்தியாயத்தை என்ன செஞ்சிருக்காரு, ஒதுக்கி இருக்காங்க. அவரு கட்டின 11 ருவான்வெளி அத்தியாயம். 17 அத்தியாயம். அடுத்து 11 வந்து அத்தியாயம். 11 அத்தியாயத்தை வந்து அவங்க வந்து ஒதுக்கி இருக்காங்க மகாவம்சத்துல. அதுக்கப்புறம் ருவான்வெளி சாயம் இருக்குது தானே. ருவான்வெளி சாயக்கு என்ன செஞ்சிருக்காங்க, அது அடித்தளம் பற்றிய வர்ணனைக்கு வந்து அதுக்கும் தனி என்ன செஞ்சிருக்காங்க, அத்தியாயம் ஒதுக்கியிருக்காங்க. அத்தியாயம் ஒதுக்கி இருக்காங்க. அது மட்டுமல்லாது மகாவிகாரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓ மகாவிகாரை யாரால் அமைக்கப்பட்டது? தேவநம்பிய தேசன். தேவநம்பிய தீசன் வந்து யாருக்கு அமைத்து கொடுத்தார்? மஹிந்த தேரருக்கு அமைத்து கொடுத்திருக்காரு. அப்ப மஹிந்த கொடுத்தாரு. தேரருக்கு அமைத்து கொடுத்திருக்கிற அந்த மகாவிகாரை பற்றி அவங்க வந்து மகாவிகாரை வந்து எந்த சமயம், அதாவது பௌத்த சமயம் வந்து 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு.
என்னென்ன பௌத்தம்? மகாயான் மகாயான பௌத்தம், தேரவாத பௌத்தம். வெரி குட். தேரவாத பௌத்தம், மகாஞான பௌத்தம். அப்ப இன்று வரைக்குமே வந்து நிலைத்து நிற்கக்கூடிய மிகவும் முக்கியமான பௌத்தமாக என்ன பௌத்தம் காணப்படுது? மகாயான பௌத்தம். இல்லையேம்மா, தேரவாத பௌத்தம். தேரவாத. அது வந்து இலங்கையில வந்து அதிகமான அளவான மக்கள் வந்து பின்பற்ற பௌத்தம் வந்து தேரவாத பௌத்தம். தேரவாத பௌத்தம் வந்து மிகவும் கடுமையான சட்டதிட்டங்கள் வந்து இருக்கிற பௌத்தம். அப்ப மகாவிகாரையில இருந்து மஹிந்த தேரர் பின்பற்றிய பௌத்தம் வந்து தேரவாத பௌத்தம். அந்த நீங்க சொன்னீங்கம்மா, மகாஞான பௌத்தம் இருக்குதே, ஓ, மகாஞான பௌத்தம் வந்து எந்த மன்னன் காலத்துல வந்து இங்க அதாவது கொண்டு வரப்பட்டது? மகாசேனன் அதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்காரே. வலகம்பா வலகம்பாய். வெரி குட். வலகம்பாகு மன்னன் காலத்துல இருந்து மகாஞானம் வந்து இங்கே இருந்துச்சு. ஆனா மகாசேன மன்னன் காலத்துல தான் அது என்னது நிலைத்து நிற்கிறதுக்கான அத்திவாரங்கள் வந்து அமைக்கப்பட்டுச்சு. அப்ப தேரவாத பௌத்தத்துல வந்து தேரவாத பௌத்த மையத்தின் அந்த தேரவாத பௌத்தத்துல மத்திய நிலையமாகத்தான் என்ன காணப்பட்டுச்சு? மகாவிகாரை மகாவிகாரை. காணப்பட்டுச்சு. அப்ப அந்த மகாவிகாரை பற்றி வந்து பல சாதனங்கள், அதுல தகவல்கள், அதுல உள்ள வம்ச கதைகள்னு ஒரு பகுதி வந்து என்ன செய்யப்பட்டிருக்குது, கூறப்பட்டிருக்குது. அபயகிரி ஜேத்தவன மற்றும் சமய பிரிவினர் பற்றியும் வந்து கூறப்பட்டிருந்தாலும் அது வந்து குறைவாகத்தான் இருக்குது. மகாஞான பௌத்தத்தை பின்பற்றியவங்க தானே வலகம்பாவும் மகாசேனனும். அவங்களுடைய காலத்துல வந்து தேரவாதத்துக்கு வந்து அவ்வளவு முக்கியத்துவம் வந்து கொடுக்கப்படல. ஆனாலும் அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு? தேரவாதம் தான் என்ன செய்து இன்னைக்கும் நிலையூன்றி நிற்கக்கூடியதாக காணப்பட்டிருக்கு. இப்ப உதாரணத்துக்கு வந்து அஹ் மகாசேன மன்னன் காலத்துல வந்து மகாஞான பௌத்தம் வந்து நிலைநாட்டி இருப்பதற்காக உதவிய தேரர் ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம். முக்கியமான ஒரு தேரர். அது பார்ட் 1ல வரும் உங்களுக்கு. யாரு மகாசேன மன்னனுக்கு உதவி செஞ்சது? குப்பிகள இல்லம்மா, ஒரு தேரர் ஒருத்தர் வந்து இந்தியாவுல இருந்து இங்க வந்தாரு. மகாநாமத்திற்கு மஹிந்த தேரர் அவர் வந்தாருமா தேவநம்பியதீசன் காலத்துல தானே. நான் கேக்குறேன் மகாசேன மன்னன் காலத்துல யாரு வந்தா? தெரியல மிஸ், நீங்களே சொல்லுங்க. அது வந்து சங்கமித்ர தேரர். அவரால தான் வந்து மகாஞான பௌத்தத்துக்கு அந்த நிலையுற்றி நிக்கிறதுக்கு மகாசேன மன்னன் ஆட்சி காலத்துல வந்து அவரு ஆட்சி எடுக்கிற நேரத்துல மகாஞான பௌத்தம் நிலையூட்டுறதுக்கான உந்துகோலாக இருந்தவர் வந்து சங்கமித்ர தேரர். பார்ட் 1ல வந்திருக்கும், பாத்திருக்கீங்களா? அப்படி ஒரு தேரர் இருக்கிறான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓ மிஸ், இவர் அந்த அந்த சொல்லுங்கம்மா. வெள்ளரசு உபசம்ஹிதா சடங்கு செஞ்சது இவரா? இல்லம்மா, இவர் வந்து மகாசேன மன்னன் காலத்துல இவர் வந்து என்ன செஞ்சாருன்னா இந்தியாவுல இருந்து இங்க வருகை தந்தாரு. இவர் வருகை தந்திருக்கிற நேரத்துல மகாசேன மன்னனுக்கு வந்து இவர் குருவாக இருந்தாரு. இவர் குருவா இருக்கிற நேரத்துல இவர் தான் என்ன செஞ்சாரு, ஏன்னா இதுக்கு முந்தி இவர் வந்து மகாஞான பௌத்தத்தை பின்பற்றனால மகாஞான பௌத்தத்துல உள்ள விடயங்களை தான் மகாசேனனுக்கு உபதேசித்து மகாசேன மன்னன் என்ன செஞ்சாருன்னு சொல்லி சொன்னா இந்த மகாஞான பௌத்தம் மேல வந்து அவருக்கு ஒரு ஈடுபாடு ஒண்ணு இருந்துச்சு. அந்த ஈடுபாடு காரணமாக வந்து இவர் ஆட்சி செய்யற நேரத்துல மகாஞான பௌத்தத்துக்கான முக்கியத்துவத்தை கொடுத்தாரு. தேரவாத பௌத்தத்துக்கான முக்கியத்துவத்தை வந்து இவர் அவ்வளோ கொடுக்கல. அதுதான் அவர் சங்கமித்ர தேரர் வந்து அவர் மிஸ் இவரா முக்கியமானவராக காணப்படுறாரு. மிஸ் இவரா இந்தியா சரியாம்மா? புத்தகாயாவில இருந்து வந்தாரு. இல்ல இல்ல, இப்ப புத்தகயால இருந்து வந்தது மஹிந்த தேரர். சரி மிஸ். இப்ப நீ அதாவது என்னன்னு சொல்லி சொன்னா அசோக மன்னன் இருக்காரு தானே. அசோக மன்னன் வந்து இப்ப நம்ம தேவநம்பியதீச மன்னன் காலத்துல இருந்து பார்ப்போம். அசோக மன்னன் வந்து எங்க இருந்தாரு? இந்தியாவுல இருந்தாரு. இவர் வந்து கலிங்க நாட்டை வந்து கைப்பற்ற நேரத்துல ஒரு போர் புரியுறாரு. அந்த போர் புரியிற நேரத்துல போரெல்லாம் முடிஞ்சு போயிட்டு பார்த்தா இவர் வந்து அங்க உள்ள அந்த போர்னாலே உயிர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கும் தானே. பாரிய உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கனால இது என்ன வாழ்க்கை, இது நான் அடைந்த வெற்றி வெற்றி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்யறாருன்னு சொல்லி சொன்னா அப்படி இருக்கிற நேரத்துல வந்து ஒரு பௌத்த பிக்கு ஒருத்தரை பாக்குறாரு. பௌத்த பிக்கு பார்த்து அவர் வந்து பௌத்த சமயம் மீது அதிக ஈடுபாடு கொண்டவராக காணப்படுறாரு. அதிக அந்த ஈடுபாடு கொண்டு பௌத்த சமயம் தான் அந்த பௌத்த சமயத்துல தான் மன நிம்மதி அடைந்ததன் காரணமாக அந்த பௌத்த சமயத்தை வந்து ஏனைய நாடுகளுக்கும் பரப்புறதுக்கான வேலை திட்டத்தை அசோக மன்னன் வந்து செய்யறாரு.
அப்ப முதலாவது பெரிய பேரவை ஒண்ண வந்து எங்க செய்யறான்னு சொன்னா பாடலிபுரத்துல செய்யறாரு 9வது பேரவை. அந்த 9வது பேரவையில வந்து 9 நாடுகளுக்கு என்ன செய்யறாருன்னு சொன்னா பௌத்த சமயத்தை பரப்புவதற்கான அதாவது பரப்புவதற்கான நடவடிக்கை எடுத்து தனது மகனான மஹிந்த தேரரை வந்து என்ன செய்யறாருன்னு சொன்னா இலங்கைக்கு அனுப்புறாரு. மஹிந்த தேரரோ இலங்கைக்கு வார நேரம் அவருடன் வருகை தந்தவங்க யார் யாருன்னு சொல்லுங்கம்மா பாப்போம். பார்ட் 1ல அடிக்கடி வரும் அந்த கேள்வி. யார் வந்தா? சங்கமித்தையா? இல்லையம்மா, அவர் வந்து அவங்களோட தங்கச்சி தானே. அவங்க வந்தாங்க என்னத்துக்கு? வெள்ளரசு மரக்கிடையோட. இத்திய உத்திய பத்சால வெரி குட், வெரி குட். சொல்லுங்க. சுமன சாமர சாமநேர. அவ்வளவுதான் மிஸ் தெரியும். அவங்க வந்தவங்க தான் அவங்க இத்திய உத்திய சம்பால சுமன சாமநேர போன்றவர்களுடன் தான் மஹிந்த தேரர் இலங்கைக்கு வருகை தராரு. இலங்கைக்கு வருகை தந்து அவர் எங்க வந்து தேவநம்பியதீசனை பாக்குறாரு? எங்க வந்துமா பாக்குறாரு? மிகிந்தலை குன்றுல. பொசோன் இப்ப நடந்துச்சு தானே. மிகிந்தலை அனுராதபுரத்துல தான் அதிகளவு விசேஷமாக காணப்படும் பொசோன் போய. அப்ப மிகிந்தலையில வாராரு. அப்ப தேவநம்பியதீசனை கண்டுட்டு தேவநம்பியதீசன் மன்னன்கிட்ட ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கிறாரு. என்ன கேள்வி கேட்கிறாரு? தெரியல மிஸ். அவரு கேக்குறாரு ஒரு மாமரத்தை பார்த்துட்டு, இதே மாதிரி மாமரம் வந்து எல்லா இடத்துலயுமே இருக்குமா? இப்ப அந்த மாமரம் மாதிரி பார்த்தேன்னு சொன்னீங்கன்னா எல்லா இடத்துலயும் இருக்குமா அப்படின்னு கேட்டோம்னு சொன்னோன்னே, மாமரம் வந்து ஒரு இடத்துல மாத்திரம் இருக்குமா? இல்ல. ஒரு மாமரம்னா எல்லா இடத்துலயுமே இருக்கும். அப்ப அந்த கேள்வியை கேட்ட பிறகு வந்து இவர் வந்து அவர் வந்து மஹிந்த தேரர் வந்து தேவநம்பியதீசன் இந்த கேள்வி கேட்கறதுக்கான காரணம் என்னன்னா, இவர் பௌத்த சமயத்தை இவர்கிட்ட போதித்தா இவர் வந்து பௌத்த சமயத்தை வந்து பரப்புவாரா, அதாவது இவரை மாற்றலாமா, அதுன்னு ஒரு செக் பண்றதுக்காகத்தான் அவர் அந்த மஹிந்த தேரர் வந்து அந்த கேள்வியை கேட்கிறாரு தேவநம்பியதீசன் கிட்ட. அதுக்கப்புறம் தான் மஹிந்த தேரர் வந்து தேவநம்பியதீசனுக்கு வந்து உபதேசம் செஞ்சு அவர் எங்க போறாருன்னு சொன்னா அவங்கள்ட்ட அரண்மனைக்கு போயிட்டு முதலாவது உபதேசத்தை வந்து மக்களுக்கு வந்து செய்யறாரு. அந்த நேரத்துல வந்து மஹிந்த தேரர் வந்து அதாவது ஒரு தியான நிலையில இருக்கிறதுக்கும் அவங்களோட வந்து ஆஹ் மஹிந்த தேரர் தங்குறதுக்காக ஒரு பூங்கா ஒண்ணு வந்து செஞ்சு கொடுக்குறாரு. யாரு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாரு. அந்த தேவநம்பியதீச மன்னன் வந்து மஹிந்த தேரருக்கு இது செய்து கொடுத்த அந்த பூங்காவோட பேர் என்னம்மா? அந்த பூங்கா பேர்? அவர் தியானங்கள் செய்யறதுக்கு, அதாவது உபதேசங்களை வந்து மேற்கொள்றதுக்காக வந்து ஒரு இது ஒண்ணு செஞ்சு கொடுக்குறாரு, பூங்கா ஒண்ணு. அது மிகவும் அந்த ரொம்ப ஃபேமஸ் ஆனது. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன பூங்கான்னு சொல்லுங்க பாப்பா. என்ன பூங்காமா? மேகவனம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வெரி குட். என்னது? மகாமேகவனம்ன்ற மகாமேகவனம்ன்ற ஒரு முக்கியமான அந்த வந்து பூங்கா இருந்துச்சு. அந்த பூங்காவுல தான் அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா என்ன செய்யறாரு? மகா நாம தேரருக்கு வந்து என்ன செய்யறாரு? தானம் செய்யறாரு. அதுக்கப்புறம் மகாவிகாரையை கட்டுறாரு. அதுக்கப்புறம் என்ன விகாரையை கட்டுறாரு? தேவநம்பியதீசனால கட்டப்பட்ட விகாரை தூபாராம தூபி. இந்த தூபாராம தூபி வந்து தேரவாத பௌத்த சமயத்துல வந்து தொடர்பு படுற அந்த ஒவ்வொரு அதாவது நீங்க படிச்சிருப்பீங்க, ஒரு விகாரை ஒண்ணு கட்டுறதுன்னு சொன்னா அந்த குவியல் வடிவு, அதாவது நெல் வடிவம், மணி வடிவம் அப்படியெல்லாம் இருக்கும் தானே. அந்த குறிப்பிட்ட தேரவாத பௌத்தத்தின ஒரு தூபி எவ்வாறு கட்டப்படுமோ அந்த அடிப்படையில கட்டப்பட்ட தூபி தான் தூபாராம தூபி. இதாவது இந்த தூபி வந்து என்னன்னா புத்த பெருமானின் இடது பக்க தாடை, அதாவது தாடை எலும்ப கொண்டாந்து தான் என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா வச்சு பிரதிஷ்டை செய்து அந்த தூபி வந்து கட்டப்பட்டிருக்குது. அப்ப தேவநம்பியதீசனால கட்டப்பட்ட 2 தூபிகள் என்னது? மகாவிகாரையும் இன்னொன்னு என்னது சொன்னா தூபாராமை. இது மஹிந்த தேரன் காலத்துல வந்து மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு 2 இடங்களாக காணப்படுது. அது வந்து அப்ப இதுக்கு வந்து தேவநம்பியதீச மன்னன் காலத்துல மகாவம்சத்துல இதுக்குன்னு ஒரு தனி பக்கத்தை வந்து என்ன செஞ்சிருக்காரு? மகாநாம தேரர் ஒதுக்கி எழுதியிருக்காரு. அப்ப அது மகாவம்சத்தின் என்னது? சமய விடயங்கள் அதிகமா கூறப்பட்டிருக்கனால பொருளாதாரம் அந்த விடயங்கள் கூறப்படாததன் காரணமாக அது ஒரு குறைபாடாக நாங்க என்ன செய்யலாம், சொல்லலாம். அடுத்து வந்து புத்த பெருமாண்ட சமயம் தொடர்பாகத்தானே இருக்குது.
சில மன்னர்கள் வந்து குறிப்பிடப்பட்டிருக்குது, சில மன்னர்கள் வந்து குறிப்பிடப்படல, சில அப்படித்தானே இருக்குது. இப்ப துட்டகைமுனு மன்னனை சொன்னபடியா நம்மட யாரு நிசங்கமல்ல மன்னனை சொல்லியிருக்காரு. அப்படியே சொல்லியிருக்காங்க. நம்ம நூல்கள்ல இப்ப பாக்குற நேரத்துல வந்து குறிப்பிட்ட சில மன்னர்களை மாத்திரம்தான் நம்ம அதிகளவாக வந்து பேசக்கூடியதாக இருக்குது. அப்ப முதலாம் விஜயபாகு மன்னன், மற்றது யாரு நம்மட முதலாம் பராக்கிரமபாகு, அதுக்கடுத்து மிகவும் முக்கியமான மன்னர்கள் சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு தெரிஞ்ச மன்னர்கள். தேவநம்பிய திசன் இருக்காரு. அதுக்கப்புறம் வேற யாரு? பலகம்பாகு முதலாம் மன்னன், மகாசேன மன்னன், முதலாம் விஜயபாகு, ஆறாம் பராக்கிரமபாகு, சரி, குட்டகனதீசன், தேவநம்பிய ஓ அந்த மாதிரி குறிப்பிட்ட சில மன்னர்கள் மாத்திரம்தான் அவங்களுடைய விடயங்கள் தான் என்னது அதிகளவாக இருக்குது. சில மன்னர்கள் விடயங்கள் வந்து சில தகவல்கள் வந்து மிகவும் குறைவாகத்தான் காணப்படுது. அப்ப இது வந்து நம்ம இப்ப மகாவம்சத்துல உள்ள சில குறைபாடுகளையும் நம்ம குறிப்பிடலாம். அடுத்து வந்து இப்ப இலக்கிய மூலாதாரங்கள் விளங்குச்சாமா. இப்ப மகாவம்சத்தை கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஏன்னா சில நேரத்துல நூல்கள் வராதுன்ட்டு நம்ம சொல்ல இல்லாது தானே. அப்ப இலக்கிய மூலாதாரங்கள் வரலாம், வராமலும் விடலாம். ஏன்னா 2023, 24 பேப்பர் பாத்தீங்களா? பாஸ் பேப்பர். அதுல பாருங்க, அதுல போட்ட கேள்வி என்ன கேள்வி வந்திருக்கோ அதே அடுத்த கேள்வி வந்து அதே இடத்துல இருந்து தான் எடுத்திருக்காங்க. ஏன்னா 2023ல. ஓ அப்ப அப்படியே அதே அதாவது அதே கேள்வி போடுறதுனால வந்து நம்ம இதுதான் வரும்னு சொல்லி நம்ம சாய்ஸ் பண்ணி விட இல்லாது. நீங்க எல்லாத்தையும் படிங்க. இப்ப மகாவம்சத்துல தான் அதிக கேள்விகள் வரும். இப்ப மகாவம்சத்தை வந்து தேவநம்பிய திசன் மன்னனோட தொடர்பு படுத்தி சொல்லலாம். வேற சமயம் சார்ந்த விடயங்கள்ல தொடர்பு படுத்தி வரலாம். அப்படி நீங்க வந்து தொடர்பு படுத்தி படிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்து இலகுவாக இருக்கும். அதுக்கு அடுத்து நாங்க பார்ப்போம். மூலாதாரத்துல 2வது வகையாக இருக்கிறது வந்து என்ன மூலாதாரம்? இலக்கிய மூலாதாரம். அடுத்து தொல்பொருள் மூலாதாரம். மக்களால பாவனைக்கு உட்படுத்தப்பட்டு தற்போது எஞ்சி இருப்பவையத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? தொல்பொருள் மூலாதாரங்கள்னு சொல்லுவாங்க. இந்த தொல்பொருள் மூலாதாரங்கள்ல வந்து கல்வெட்டுக்கள் வந்து மிகவும் முக்கிய ஒரு அம்சமாக காணப்படுது. இது வந்து கல்வெட்டுக்கள் என்ற அடிப்படையில் நாங்க பார்த்தோம்னு சொன்னா, கல்வெட்டுக்கள் என்னது? கல்வெட்டு என்றால் என்ன? கருங்கல்லினால எழுதப்படுறது. சரியா? கருங்கல்லினால எழுதப்படுற எழுத்துக்கள் எப்படி இருந்துச்சுமா? அந்த காலத்துல என்ன எழுத்துக்கள் பயன்படுத்தினாங்க அதிகளவா? பிராமி எழுத்துக்கள். பிராமி எழுத்துக்கள் தான் அதிகளவாக வந்து பயன்படுத்தினாங்க கல்வெட்டுக்கள். கல்வெட்டு அடிப்படையில பார்த்தோம்னு சொன்னா குகை கல்வெட்டு, குன்று கல்வெட்டு, தூண் கல்வெட்டு, இருக்கை கல்வெட்டு அப்படின்னு கல்வெட்டு வகைகளும் காணப்படுது. அப்ப ஒவ்வொரு கல்வெட்டுக்கள் காணப்படுகின்றது. இதுல உள்ள கேள்வி என்னன்னா, கல்வெட்டுக்கள் இலங்கை வரலாற்றின் வரலாற்று விடயங்களுக்கு எவ்வாறு பங்களிப்பு செய்கின்றது? இப்ப கல்வெட்டுக்களால வந்து ஒரு வரலாற்றை நம்ம அறிந்து கொள்றோம்னு சொன்னா அது உண்மைத்தன்மை வாய்ந்ததாக இருக்குமா, பொய்யா இருக்குமா? உண்மைத்தன்மை. உண்மைத்தன்மையாக இருக்கும். நூல்கள் வந்து எழுதப்பட்ட அதாவது நிகழ்ச்சி நடந்தது ஒரு நாளா இருக்கும். இப்ப உதாரணமா நாங்க சொல்லுவோம்னு சொன்னா, இப்ப நம்ம பொன்னியின் செல்வன் பார்த்திருப்போம் தானே. இப்ப பொன்னியின் செல்வன் சொல்லுங்கம்மா. நீங்க பேசுறது வந்து கொஞ்சம் தூரத்துல இருந்து கேக்குற மாதிரி இருக்கு. இப்ப ஓகே உங்களுக்கு? ஓகே மிஸ். சரி, இப்ப இலக்கிய மூலாதாரம் இப்ப விளங்குதாமா இப்ப நான் பேசுறது? விளங்குது மிஸ். இப்ப இலக்கிய மூலாதாரம் வந்து ஒரு நிகழ்ச்சி வந்து இடம்பெற்று சில காலங்கள் சென்ற பிறகுதான் என்னது அது ஒரு வரலாற்று விடயமாக வந்து எழுதுறாங்க. ஆனா கல்வெட்டுக்கள் அப்படி இல்லை. என்னைக்கு நிகழ்ச்சி நடந்துச்சோ அன்னைக்கு என்ன செய்வாங்க, அந்த நிகழ்ச்சியை வந்து கல்வெட்டுல வந்து என்ன செஞ்சிருவாங்க, பொறிச்சிருவாங்க. அப்ப அந்த கல்வெட்டுக்கள் வந்து மிகவும் உண்மைத்தன்மை வாய்ந்த விடயமாக காணப்படும். அடுத்து வந்து அதனுடைய இப்ப கல்வெட்டுக்கள்ல வந்து இப்ப நம்ம பார்த்தோம்னு சொன்னா இப்ப நீங்க உதாரணத்துக்கு சொன்னீங்க மிகிந்தலை கல்வெட்டு, பதுளை தூண் கல்வெட்டு அப்படின்னு சொல்லி இப்ப ஒரு பல விடயங்களுக்கு வந்து கல்வெட்டுக்களின் உறுதியை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கல்வெட்டின் ஊடாக வந்து தகவல்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம். இப்ப உதாரணத்துக்கு வந்து நம்ம பதுளை தூண் கல்வெட்டை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா அதுல என்ன விடயங்கள் சொல்லியிருக்காங்க? அதுல வந்து
என்ன விடயங்கள்? சந்தை பற்றிய விடயங்களை தான் சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த சந்தை பற்றிய விடயங்களை சொல்ற நேரத்துல வந்து என்னது போயா தினங்கள்ல வந்து சந்தை அதாவது போயா தினங்கள்ல சந்தையில இருக்கிறவங்களுக்கு வந்து என்னது தண்டனை கொடுத்திருக்காங்க? மையங்கன விகாரைக்கு எண்ணெய் கொடுக்கும். எண்ணெய் கொடுக்கணும். மத்தது வெற்றிலைகளை வந்து வெயில்ல வச்சு விற்கலாமா? இல்ல. இயலாது. மையங்கன் அதாவது வெற்றிலை வந்து வெயில்ல வச்சு நிழலான பிரதேசத்துல தான் நிழலான இடத்துல தான் வச்சு விற்கணும். அப்படி வெயில்ல எல்லாம் வச்சு விற்க கூடாது. அதுக்கப்புறம் வந்து என்னது அந்த சந்தையை கடந்து செல்லும் வாகனங்களுக்கெல்லாம் வரி அறவிடக்கூடாது. சந்தைக்கு வார வாகன அதாவது வண்டிகளுக்கு மட்டும்தான் என்னது வரி அறவிடணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பல விடயங்களை வந்து நம்ம கல்வெட்டுல பாத்துக்கலாம். இதனூடாக வந்து இது மட்டும் இல்லாம பொருளாதார விடயங்களையும் நம்ம வந்து கல்வெட்டுல பார்க்கலாம். பொருளாதார விடய என்ற அடிப்படையில நம்ம பார்த்தோம்னு சொன்னா இப்ப இந்த இப்ப கல்வெட்டுக்கள் அடிப்படையில வந்து கிறிஸ்துவுக்கு முன் 2ஆம் நூற்றாண்டுல இருந்து கிறிஸ்துவுக்கு பின் 2ஆம் நூற்றாண்டு வரை என்ன செஞ்சிருக்கு? கல்வெட்டுக்கள் வந்து காணப்பட்டிருக்கு. அதுக்கு பொருளாதாரத்துக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லுங்கம்மா. கல்வெட்டு அடிப்படையில வந்து பொருளாதாரத்துக்கு நல்ல உதாரணம். ஓப்பிட்டிகாம சந்தை கல்வெட்டு. சரி, வேற? சேந்திரிய கல்வெட்டு அது வந்து புலி வியாபாரத்துக்கு பயன்படும். புலி வியாபாரத்துக்கு. அனுராதபுர காலத்துல வந்து புலி வியாபாரி என்னன்னு சொல்லி அழைப்பாங்க? அபல வியாபாரியா? ஓ அப்ப அந்த கல்வெட்டுக்கெல்லாம் வியாபாரம் தொடர்பாக வந்து அனுராதபுரத்துல வந்து என்னது வாசனை திரவியங்களுக்காக வாசனை திரவியங்களுக்கு ஒருத்தர் வந்தார். யாரு அவரோட பேரு? பொருளாதாரத்துக்கு யாருமா வந்தது? வாசனை திரவியங்கள் விற்கிறது. இப்ப பொருளாதாரம்ன்ற அடிப்படையில வந்து நம்ம பார்த்தோம்னா ஏற்றுமதி இறக்குமதி பொருளாதாரம். இப்ப வந்து ஆப்கானிஸ்தான்ல இருந்து வந்திருக்காங்க, மத்தது வேற எங்க இருந்து வந்திருக்காங்க, அரேபியாவில இருந்து வந்திருக்காங்க, எகிப்துல இருந்து வந்திருக்காங்க. அந்த வியாபாரிகள் வந்திருக்காங்கன்னு சொல்லி அந்த வியாபாரிகள் வந்து இங்க வியாபாரம் செஞ்சிருக்காங்க. அந்த விடயங்கள் எல்லாம் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு அதாவது தொல்பொருள் மூலாதாரங்களின் ஊடாக வந்து நம்ம பாக்குறோம். அந்த அடிப்படையில வந்து முத்துக்களை நம்ம பாக்குறோம் தொல்பொருள் மூலாதாரம் அடிப்படையில. வேற நாணயங்களை பாக்குறோம், மத்தது கல்வெட்டுக்களை பாக்குறோம். வேற என்ன பாக்குறோம் தொல்பொருள் மூலாதாரத்துல? வேற என்னமா பாக்குறோம்? வரிகள், பிரதான சிதைவு. சிதைவுகள் எல்லாத்தினூடாக வந்து நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னா தொல்பொருள் மூலாதாரத்தினூடாக வந்து ஒவ்வொரு விடயங்களை நம்ம பாக்குறோம். அதுல கல்வெட்டுக்கள் வந்து இப்ப அந்த அடிப்படையில பொருளாதாரத்தின் அடிப்படையில இப்ப நம்ம பதிலை தூண் கல்வெட்டு அதுகளை வந்து நம்ம உதாரணத்துக்கு சொல்லலாம். அடுத்து வந்து இதுல வந்து தண்டனைகள் பற்றி அப்ப நம்ம குகை கல்வெட்டு இருக்குது தானே. அந்த நேரத்துல வந்து பருமகமார் கமிகமார்கள் இருந்தாங்க தானே. அவங்கள பத்தி பல விடயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க வந்து என்ன செய்யறாங்க? குகைகளை சுத்தம் செய்து பிக்குகளுக்கு வந்து தானம் செஞ்சிருக்காங்க. அப்ப அந்த பிக்குகளுக்கு தானம் செஞ்சு அந்த குகைகள்ல உள்ள அந்த குகைகளுக்கு கீழே கற்பிலிகளுக்கு கீழே இது யாரால வழங்கப்பட்டது இது தொடர்பான விடயங்கள் எல்லாமே வந்து அந்த என்ன செஞ்சிருக்காங்க? அந்த கற்பிலிக்கு கீழே வந்து அதாவது ஒவ்வொரு சிதைவுகள் அந்த பிராமி எழுத்துக்கள்ல வந்து கல்வெட்டுக்களாக வந்து பொறிச்சிருக்காங்க. அதுல யார் யார் அந்த குகைகளை வந்து சேதம் செய்யறவங்களுக்கு எப்படியாப்பட்ட தண்டனை வழங்கப்படுது. மத்தது வந்து கட்டாயம் வந்து ஒரு தண்டனை ஒரு ஆளுக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொன்னா அந்த தண்டனையும் வந்து கல்வெட்டுக்கள்ல எழுதப்பட்டிருந்துச்சு. வேற என்ன கல்வெட்டுக்கள்ல எழுதப்பட்டிருந்துச்சு? இப்போ ஒரு அரசன் வந்து ஏதாச்சும் ஒரு விடயத்தை மக்களுக்கு தெரிவிக்கணும்னு சொல்லி சொன்னாலும் அதை வந்து கல்வெட்டுக்கள்ல தான் எழுதியிருந்தாங்க. ஒரு தனி மனிதனுடைய ஒரு என்னன்னு சொல்லி சொன்னா ஏதாச்சும் ஒரு பொது வேலையை செஞ்சு அவர் பாராட்ட செய்யணும்னு சொல்லி சொன்னாலும் அவங்களுக்கு வந்து என்ன செய்வாங்க? கல்வெட்டுக்கள் தான் பொறிக்கப்பட்டாங்க. அப்ப கல்வெட்டுக்கள் வந்து இலங்கை வரலாற்றுல வந்து முக்கிய பங்களிப்பு செய்தா இல்லையா இப்ப வரைக்கும்? முக்கிய பங்களிப்பு செய்யுது. நிசங்க மல்லண்ட மிகவும் முக்கியமான கல்வெட்டு ஒன்று இருக்கு. அது என்ன கல்வெட்டுமா? கல்புத்த கல்வெட்டு. கல்பொத்த கல்வெட்டு. அப்ப இவ்வாறு தான் கல்வெட்டுக்களின் பங்களிப்பு வந்து
எங்க நம்மட வரலாற்று, அதாவது வரலாற்றுல வந்து நம்ம வரலாற்று விடயங்களை அறிவதற்கு கல்வெட்டு மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுது. அடுத்து நாணயங்கள். இப்ப நான் முதல்ல சொன்ன மாதிரிதான், நாணயம் வந்து ஒரு நாட்டுட்டு பொருளாதாரத்தை வந்து முக்கியமா சொல்றதுக்கு நாணயங்கள் மிகவும் முக்கியமான ஒன்றாக காணப்படுது. இப்ப அனுராதபுர காலத்துல வந்து காணப்பட்ட தங்க நாணயம் ஒன்று இருந்துச்சு. அது என்ன அந்த தங்க நாணயத்தோட பேரு? கஹப்பணம். புலனறுவை காலத்துல வந்து தம்பமசன்ற ஒரு நாணயம் வந்து மிகவும் முக்கியமாக இருந்துச்சு. அது செப்பு நாணயம். இப்போ ஒரு நாணயத்தை வந்து நம்ம பற்றி கற்றோம்னு சொன்னா, அந்த நாணயத்துக்கு பத்தி கற்றோம்னா அது வந்து நாணய விஞ்ஞானம் என்று நம்ம என்ன செய்யறோம், அழைக்கிறோம். ஒரு நாணயத்தை வச்சு அந்த நாட்டு பொருளாதாரம், அந்த நாட்டுல இருந்த செழிப்பு, அது எந்த மாதிரியான பொருளாதாரம் இருந்துச்சு, ஏற்றுமதி இறக்குமதி பொருளாதாரமா, அது இப்போ ஒரு பாரசீக நாணயம் ஒண்ணு நம்ம கையில கிடைச்சுன்னு சொன்னா அது வந்து ஒரு தங்க நாணயமா இருந்தா அந்த நேரத்துல என்னது பொருளாதாரம் வந்து மிகவும் ஒரு முக்கிய ஒரு என்னது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்பட்டிருக்கும். இங்க உள்ள மன்னர்களும் என்ன செஞ்சிருந்தாங்க, இப்ப முதலாம் விஜயபாகு மன்னன்லாம் அந்த காலத்துல வந்து திருவோணமலை துறைமுகத்தை வந்து தெரிவு செய்ததுக்கான முக்கியமான காரணம் என்ன? இயற்கை துறைமுகமான இயற்கை துறைமுகமாக இருந்துச்சு. அந்த காலத்துல வந்து கிழக்கை அடிப்படையாக கொண்டுதான் என்ன செஞ்சுச்சு, வர்த்தகம் வந்து காணப்பட்டதன் காரணமாகத்தான் முதலாம் விஜயபாகு மன்னன் வந்து அதாவது இயற்கை துறைமுகமான திருகோணமலை துறைமுகத்துக்கு அருகில உள்ள புலனறுவை நகரத்தை என்ன செஞ்சிருக்காங்க, தலைநகரமாக கொண்டிருக்காரு. அந்த மாதிரி மன்னர்களும் வந்து அந்த காலத்துல என்ன செஞ்சிருக்காங்க, வர்த்தகத்தின் ஊடாக வந்து பல நன்மை நாட்டுக்கு பெறணும்னு சொல்லி மன்னர்களும் வந்து அவங்ககிட்ட அவங்க வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா அதனூடு அந்த அவங்களோட அமைப்பு, அதாவது அவங்களோட திட்டத்தின்படி வந்து நாட்டை வந்து ஒரு குடையின் கீழே கொண்டாந்து பொருளாதாரத்துல நாட்டை மேம்பாடு அடைய செய்வது அவங்களோட முக்கிய நோக்கமாகவும் காணப்பட்டிருக்கு. அந்த மாதிரி அரேபிய நாணயங்கள் காணப்பட்டுச்சு, சீன நாணயங்கள் காணப்பட்டுச்சு. அப்ப அந்த காலத்திலேயே என்ன செஞ்சிருக்காங்க, நம்ம நாட்டுக்கு வந்து வெளிநாட்டு வர்த்தகர்கள் வந்து இங்க வந்திருக்காங்க. அப்ப நம்ம நாட்டு பொருளாதாரம் வந்து ஒரு உச்சநிலையில இருந்தது வந்து நம்ம நாணயங்களின் ஊடாக வந்து காணலாம். அடுத்து இலக்கிய மூலாதாரத்தில் பெறப்படும் விடயங்களுக்கு தொல்பொருள் மூலாதாரத்தில் இருந்து பெறப்படும் விடயங்களுக்கான வேறுபாடுகள் தெரியும் தானே. இலக்கிய மூலாதாரத்துல என்ன நன்மைகள் இருக்கு, தொல்பொருள் மூலாதாரத்துல என்ன நன்மைகள் இருக்குதுன்ட்டுன்னு நம்ம பார்த்தோம். அப்படின்னு என்னன்னு சொன்னா, இலக்கிய மூலாதாரங்கள் வந்து ஒரு நிகழ்ச்சி நடைபெற்று ஒரு பல காலம் சென்ற பிறகுதான் என்ன செய்யப்படுது, அந்த வரலாற்று விடயம் வந்து எழுதப்படுது. ஆனா தொல்பொருள் மூலாதாரம் என்னைக்கு அந்த விடயம் நடந்துச்சோ அன்னைக்கே தான் அந்த விடயம் என்ன செய்யப்படுது, மக்களுக்கு அது பொறிக்கப்பட்டு அது உண்மைத்தன்மை வாய்ந்ததாகவும் காணப்படுது. இப்ப ஒரு நாட்டுட்டு வரலாறு வந்து தொடர்ச்சியாக எழுதப்பட்டாலும் சில நூல்கள் வந்து காணப்படுது, ஒரு அதுல வந்து சில குறைபாடுகள் காணப்பட்டாலும் ஆனா கல்வெட்டுக்கள் தொடர்பான குறைபாடுகள் வந்து காணப்படாது. கல்வெட்டுல ஏதாச்சும் குறைபாடுகள் கண்டுபிடிக்கலாமாமா? இயலாது. இயலாது. ஆனா இலக்கிய மூலாதாரத்தை விட நம்பகத்தன்மை வாய்ந்ததாகவே வந்து கல்வெட்டுக்கள் வந்து காணப்படுது. இவ்வாறுதான் வேறுபாடுகள் காணப்படுது. அடுத்து இலங்கை வரலாற்றின் முதலாம் விஜயபாகு மன்னன் பெருமை மிக்க ஆட்சியாளனாக கருதப்படுவதற்கு காரணம் பல்வேறு தடைகளுக்கு மத்தியில் நாட்டை அந்நிய ஆட்சியிலிருந்து விடுத்து ஒற்றுமைப்படுத்தியமையே ஆகும். இதனை ஆராய்க. முதலாம் விஜயபாகு மன்னன். இந்த முதலாம் விஜயபாகு மன்னனை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச விடயங்களை சொல்லுங்க பாப்போம். பொருளுறவையை தயாரிக்கிறாரு, இவன் வந்து சமயத்திற்கு பங்காற்றினாரு, தேவியின் பொருளாதார வளர்ச்சிக்கு பங்காற்றினாரு. சரி. இலங்கை பெற்ற சோழர் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வச்சாரு. பௌத்த சமயம் மறுமலர்ச்சி பெறதுக்கு பௌத்த சமயம் வந்து பாதுகாப்பு பெறதுக்கு முக்கியமான மன்னன் இவன் தான். முதலாம் விஜயபாகுவை பத்தி நம்ம வந்து நம்மளோட கைட்ல வந்து நிறைய நோட்ஸ் இருக்குது. முதலாம் விஜயபாகு மன்னன்ல இருந்து மாகண்ட ஆக்கிரமிப்பு வரை வந்து பல்வேறு விடயங்கள் இருக்குது. அதுல வந்து சோழர்களை வந்து இந்நாட்டுல இருந்து வெளியேற்ற முக்கிய பங்களிப்பு வந்து முதலாம் விஜயபாகுக்கு தான் சொல்லுவோம். முதலாம் விஜயபாகுட்டு இளமை பேர் என்ன? கீர்த்தி. கீர்த்தி. அவருக்கு வந்து உதவி செய்த பிக்கூட்டு பேர் என்ன? புத்தநாயக்கர். சித்தாரும்பி புத்தநாயக்கர். அவருக்கு எழுதப்பட்ட ஒரு சாசனம் ஒன்று இருக்குது, ஒரு செப்பு சாசனம். அதோட பேர் என்ன? பனாகடுவ செப்பு சாசனம். அது வந்து மிகவும் முக்கியமானது. என்னன்னா, தனக்கு உதவி செஞ்ச சித்தாரும்பி புத்தநாயக்கருக்கு
அவர் அன்பளிப்பு செஞ்ச ஒரு செப்பு தகடாகத்தான் அந்த தகடு காணப்படுகின்றது. அப்ப அதாவது விஜயபாகு வந்து நாட்டை வந்து சோழர் ஆதிக்கத்திலிருந்து மீட்ட ஒரு முக்கியமான மன்னன் ஆவார். இவன் வந்து கிழக்காக மேற்குல இருந்த வர்த்தகம் வந்து கிழக்குக்கு நோக்கி நகர்ற நேரத்துல கிழக்கு வர்த்தகத்திலும் தன்னுடைய நாட்டுக்கு வந்து ஒரு பொருளாதாரத்தை மேம்படுத்தணும்னு சொல்லி நாட்டை என்ன செஞ்சிருக்காரு, நாட்டுல வந்து ஒன்றிணைச்சு அவர் வந்து புலனறுவையை தலைநகரமாக்கி அதுல இருந்து திருகோணமலை துறைமுகத்தின் ஊடாகத்தான் வர்த்தகத்தை மேற்கொள்றதுக்கான நடவடிக்கைகளை வந்து அவரு எடுத்திருக்காரு. அப்ப அரசு நிர்வாக நடவடிக்கைகளை வந்து அவர் என்ன செஞ்சிருக்காரு, சரி செஞ்சிருக்காரு. அடுத்து வந்து தல்தா மாளிகையை வந்து கட்டுதலும் பர்மாவில இருந்து என்ன செஞ்சிருக்காருன்னா குருமார்களை தருவித்து உபசம்பத்தாவை மேற்கொண்டாங்க. அந்த காலத்துல வந்து பர்மாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் வந்து ரொம்ப சிலோனுக்கும் வந்து அதிக உறவு காணப்பட்டுச்சு. ஏன்னா உபசம்பத்தா பிக்குகள் உபசம்பத்தா செய்யறதுக்காக அதிகளவான ஆக்கள் வந்து இங்க பர்மாவில இருந்து தான் பிக்குகளை வரவழைச்சு இங்க உபசம்பத்தாவை மேற்கொண்டாங்க. அந்த வகையில முதலாம் விஜயபாகுவும் என்ன செஞ்சிருக்காரு, உபசம்பத்தா வைபவத்தை வந்து செஞ்சிருக்காரு. சீர்குலைந்திருந்த சோழர்களை விரட்டுறதுக்கும் அவர் வர்த்தகம்ன்ற பேர்ல போருதவிகளையும் பெற்றுக்கொண்டார் தானே. ஓமா சரி. சோழர்களை விரட்டுறதுக்காக வந்து அவர் வந்து போர் உதவிகளை வந்து என்ன செஞ்சிருக்காரு, பெற்றுக்கொண்டு இருக்காரு. அது மட்டுமல்லாது சீர்குலைந்திருந்த நீர்ப்பாசன தொகுதியை என்ன செஞ்சிருக்காரு அவரு, மிகவும் அந்த ஒரு போர் ஒண்ணு நடந்துச்சுன்னு சொன்னா மக்களுக்கு மாத்திரம் சேதம் இல்லையே, நாட்டுல இருக்கிற பல விடயங்கள் எல்லாமே உடையும், கட்டடங்கள் உடையும். அப்ப குளக்கட்டுக்கள் அந்த நேரத்துல மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக குளக்கட்டுக்கள் காணப்பட்டுச்சு. அப்ப அந்த குளக்கட்டுக்கள்ல வந்து புனரமைப்பு செய்யறதுக்கான பணியையும் வந்து இவர் என்ன செஞ்சிருக்காரு, ஏற்படுத்தி இருக்காரு. மிகவும் முக்கியமான விடயம் இவர் செஞ்சிருக்காரு என்னன்னு சொன்னா, சோழருக்கு எதிரான பாண்டியர் திருமண தொடர்புகள் செஞ்சிருக்காரு. அந்த திருமண தொடர்புகளை பத்தி சொல்லுங்க பாப்போம், உங்களுக்கு தெரிஞ்சது. என்ன திருமண தொடர்பு செஞ்சாரு முதலாம் விஜயபாகு மன்னன்? அவனோட மனைவி எந்த அரசி? கலிங்க பாண்டிய கலிங்கருடனும் பாண்டியருடன் வந்து திருமண தொடர்புகளை வந்து என்ன செஞ்சுக்கிட்டாரு, ஏற்படுத்தி கொண்டாரு. அப்ப தனது தங்கையான மித்தாவை வந்து யாருக்கு திருமணம் செய்து கொடுத்தாரு? அரசருக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தாரு. பாண்டிய மன்னனுக்கு கல்யாணம் செஞ்சு கொடுத்தாரு. அடுத்து அவர் யாரு, கலிங்க நாட்டு இளவரசியான யாரு திருமணம் செய்து கொண்டாரு? மித்தா. இல்லையம்மா, அது தங்கச்சி தானே மித்தா. திரிலோக சுந்தரி அவங்கள வந்து திருமணம் செய்து கொண்டாங்க. அதுக்கான காரணம் என்ன, சோழ நாட்டுல வந்து சோழருக்கு எதிரானவங்க தான் பாண்டியர்கள். அப்ப அந்த அவங்களோட தொடர்பு வைத்து கொண்டாதான் தனக்கு ஒரு என்னது, ஏதாச்சும் ஒரு சோழர் வந்து தனக்கு எதிராக திரும்பி ஒரு போர் செஞ்சா தனக்கு ஒரு உதவியாக இருப்பாங்கன்னு சொல்லித்தான் ராஜதந்திர முறையில என்ன செஞ்சிட்டாரு, இப்ப அவங்க சொன்னீங்க நீங்க, போர் உதவி, வெளிநாட்டு தொடர்பு, வர்த்தக தொடர்போட போருக்கான உதவிகளையும் வந்து அவங்க என்ன செஞ்சு கொண்டாங்க, பெற்றுக்கொண்டாங்க. அந்த முதலாம் விஜயபாகு மன்னன் வந்து எவ்வளவு பெருமை மிக்க ஒரு ஆட்சியாளனாக வந்து என்ன செய்யறாரு, காணப்படுறாரு. அடுத்து வந்து இப்ப இந்த முறை வர்றதுக்கான மன்னர்கள் இருக்காங்க தெரியுமா, மன்னர்கள்ல வந்து முதலாம் விஜயபாகு, நான் சொல்ல கொஞ்சம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. முதலாம் பராக்கிரமபாகு, நிசங்க மல்லன், அடுத்து 2ஆம் பராக்கிரமபாகு, 2ஆம் ராஜசிங்கன். இவங்க தான் வந்து நம்ம பார்த்த பாஸ் பேப்பர்ல வந்து அதிக அளவான மன்னர்கள் வந்து வந்திருக்காங்க. அதிக அளவா இவங்கள தொடர்பாகத்தான் முதலாம் விஜயபாகு, முதலாம் பராக்கிரமபாகுல அதிக கேள்விகள் வந்திருக்குது. முதலாம் பராக்கிரமபாகு, சாரிமா சொல்ல வேணா திரும்பி, முதலாம் பராக்கிரமபாகு, முதலாம் விஜயபாகு, சரியாமா? அடுத்து நிசங்க மல்லன், 2ஆம் பராக்கிரமபாகு, இரண்டாம் ராஜசிங்கன். இந்த மன்னர்களை கொஞ்சம் நல்லா பாத்துக்கங்கம்மா. இந்த மன்னர்கள் தான் அடுத்தடுத்து பாஸ் பேப்பர்ல நிறையவே கேள்விகள் போட்டிருக்காங்க. சில நேரம் இந்த மன்னர்களுக்குள்ள இருந்து உங்களுக்கு கேள்விகள் வரலாம். உதாரணத்துக்கு நான் முதலாம் பராக்கிரமபாகு மன்னனை எடுத்துக்கொண்டா, அவருடைய வெளிநாட்டு கொள்கை, அவர் உள்நாட்டுல உள்ள நீர்ப்பாசன நடவடிக்கைகளுக்கு மேற்கொண்ட அந்த நீர்ப்பாசன நடவடிக்கைக்கு அவரை தொடர்பு படுத்தி வரலாம் சில நேரத்துல.
முதலாம் பராக்கிரம பாகு நீர்ப்பாசன நடவடிக்கைக்கு எவ்வாறான விடயங்களுக்கு வந்து உதவி செஞ்சாரு அப்படின்னு சொல்லி வரலாம். அது பிறகு உள்நாட்டு தனது நாட்டுக்காக வந்து என்னென்ன விடயங்களை வந்து அவர் மேற்கொண்டாரு, அவர் வெளிநாட்டுடன் தொடர்பு பட்டு அவர் எவ்வாறான போர் முறைகளை வந்து எந்தெந்த நாடுகளுடன் போர் தொடர்புகளை மேற்கொண்டு நாட்டை வந்து காப்பாத்தினாரு, அந்த மாதிரி சில நேரத்துல கேள்விகள் வரலாம். நான் உதாரணத்துக்கு சொல்றேன், முதலாம் பராக்கிரம பாகு, இப்ப முதலாம் விஜயபாகும் சில நேரம் வரலாம். அடுத்து நம்ம எதுவும் டவுட் இருக்காமா அந்த 2 இதுல? அது இலக்கிய மூலாதாரம், தொல்பொருள் மூலாதாரம், முதலாம் விஜயபாகு இது பார்த்ததுல எதுவும் உங்களுக்கு எதுவும் இருக்கா? உங்களுக்கு எதுவும் டவுட் எதுவும் எப்படி கேள்வி வரும் அந்த மாதிரி எதுவும் இருக்கா? இல்ல மிஸ். விளங்குனுச்சா நான் சொல்லி கொடுத்தது? விளங்குச்சு. அடுத்து நம்ம பார்ப்போம், கண்டி ஆட்சியாளர்களின் கரையோர மாகாணங்களை ஆட்சி புரிந்த போர்த்துகேயருக்கு எதிரான கொள்கை ஒன்றை பின்பற்றினார். சரி, சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. பராக்கிரம பாகு போர்த்துகேயர் எல்லாம் போன வருஷம் வந்தது தானே? சாரிம்மா, என்னது? 2ஆம் பராக்கிரம பாகு போர்த்துகேயர் கண்டி ராஜ்யம் வந்து போன வருஷம் வந்துச்சு தானே பேப்பர்ல? அதாவது போர்த்துகேயர் அப்படி வந்தான்னு சொல்லி சொன்னாமா, சில நேரம் இந்த வருஷம் வராதுன்ட்டு நம்ம சொல்ல இயலாது. நீங்க படிக்கிற நேரத்துல வந்து கட்டாயம் நம்ம இதுதான் வரும்னு சாய்ஸ் பண்ண இயலாது தானேமா. இப்ப 2023, 24 அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வந்த கேள்விகளை நம்ம பார்த்தோம்னு சொன்னா ஒண்ணு தொடர்பு படுத்தி தான் வந்திருக்குது. சில நேரத்துல வந்து உங்களுக்கு சிறு குறிப்புல கேட்டாங்கன்னு சொன்னா 2ஆம் பராக்கிரம பாகு பத்தி உங்களுக்கு சிறு குறிப்பு வரும் தானே. அதுல வந்து 2ஆம் பராக்கிரம பாகு போட்டு நீங்க அதுக்கு தயாராகி இப்ப வந்து சிறு குறிப்புல வந்து நீங்க எழுதிங்கன்னு சொல்லி சொன்னா சிறு குறிப்புல நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் தானே. இப்ப நீங்க எதுக்கும் ரெடி ஆகி போங்க. எதுவும் நான் சொல்றேம்மா, என்னன்னு சொல்லி சொன்னா ஒரு நாள் சாய்ஸுக்கு படிச்சுட்டு போவாங்க, எக்ஸாமுக்கு கட்டாயம் எல்லாத்தையும் படிச்சுட்டு போங்க. நீங்க கட்டாயம் எல்லாத்தையும் படிச்சுதான் ஆகணும். பார்ட் 1 எப்படி செய்வீங்க? பார்ட் 1க்கு கட்டாயம் தேவை தானே எல்லாமே. இப்ப நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இது வரும், அது இந்த கேள்வி வரலாம், இந்த கேள்வி அது வரலாம். கட்டாயம் அதுதான் வரும்னு நம்ம சொல்ல இயலாது, வரலாம். சரியாம்மா? ஒரு நாளும் சாய்ஸ் பண்ணி படிச்சுட்டு போவாங்க, எல்லாத்தையும் படிச்சுட்டு போங்க. நோட்ஸ் இருக்கு தானே. உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தா நீங்க குரூப்ல போடலாம், போட்டு கேட்கலாம். எதுவும் நோட்ஸ் எதுவும் இல்லாட்டி நீங்க கேளுங்க குரூப்ல. நோட்ஸ் எல்லாம் இருக்குதா? இப்ப எல்லாம் எடுத்து வச்சிருப்பீங்க, இப்ப நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க தானே. படிச்சுட்டு இப்ப எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க. இப்ப மெப் மார்க்கிங்கும் இருக்கு. மெப் மார்க்கிங் நல்லா வந்து குறிச்சு பாருங்க. ஒவ்வொரு இப்ப துறைமுகங்கள் ஒன்னா இப்ப தனித்தனியா குறிச்சு பாருங்க. நதிகள்னா நதிகள் ஒரு இதுல, அடுத்து துறைமுகங்கள்னா துறைமுகங்கள், அதுக்கப்புறம் வந்து நகரங்கள், அடுத்து மாகாணங்கள். அநியாயம் தானே, மாகாணங்கள் எல்லாம் கட்டாயம் அது குறிச்சு அது ஒரு மார்க்ஸ் எடுக்கிற மார்க்ஸ் தானே. இப்ப 12 மார்க்ஸ்ன்னு சொல்லி அதை வந்து கேர்லெஸ்ஸா விட்டுறாங்க. அது நல்லா செய்யுங்க. 12 மார்க்ஸையும் வந்து இப்ப யூரோப்பா இருந்தாலும் சரி, ஸ்ரீலங்கா அதாவது இலங்கை வரலாறு இருந்தாலும் சரி, கட்டாயம் வந்து அந்த 12 மார்க்ஸையும் எடுக்கிறதுக்கு பாருங்க. எப்பயும் நீங்க ஓலெவல்ல குறிச்சதை தானே இப்பயும் குறிக்கிறீங்க, வேற எதுவும் குறிக்கிறீங்களா? இந்த மாகாணங்கள் மட்டும் இதுல புதுசா குறிப்பீங்க. அது புதுசா உங்களுக்கு? அது லேசு தானே. அப்ப நீங்க அது வந்து குறிச்சு நல்லா பாத்துக்கங்க. இப்ப நம்ம பாப்போம், இந்த கண்டி ஆட்சியாளர்கள்ல வந்து கண்டி ராஜ்யத்தை வந்து ஸ்தாபித்தவர் யாருமா? சொல்லுங்க பாப்போம். 6ஆம் பராக்கிரம பாகு. இல்ல, கண்டி ராஜ்யத்தமா. வெரி குட். சேனா சம்பந்த விக்ரமபாகு. சேனா சம்பந்த விக்ரமபாகுவின் மகன் யாரு? ஜெயவீர பண்டார. சரிம்மா, ஜெயவீர பண்டாரையா? சரிம்மா, ஜெயவீர பண்டார. ஜெயவீர கர்லியத்த பண்டார. ஓகே. அப்ப முதலாவது சேனா சம்பந்த விக்ரமபாகு தான் கண்டி ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறாரு. அதுக்கு பிறகு வந்து அவரோட மகன் ஜெயவீர பண்டார, ஜெயவீர பண்டாரவின் மகன் தான் கர்லியத்த பண்டார. இந்த கரலியத்த பண்டார வந்து யாரிடம் தஞ்சம் புகுறார்? போர்த்துகேயர்கிட்ட தான் தஞ்சம் புகுறார். அப்ப அவரு போர்த்துகேயர்கிட்ட தஞ்சம் புகுற நேரத்துல வந்து அவருக்கு அவங்களோட மகனுக்கும் மருமகனுக்கும் வழங்கப்படுற பேரை சொல்லுங்க பாப்போம். இது பார்ட் 1க்கு வரும் உங்களுக்கு இந்த கேள்வி. சரி, டோனா கத்தரினா. டோனா கத்தரினா. அப்ப நம்மட குசுமாசன தேவி குசுமாசன தேவியோட பேர் என்னது?
டோனா கத்தரினா. டோனா கத்தரினா. அடுத்து வந்து அவங்களோட குசுமாசன தேவியின் இது கணவன் பேர் என்ன? யமசிங்க பண்டார். யமசிங்க பண்டார். இவங்க 3 பேரும் என்ன செய்யறாங்க, போர்த்துகேயர்ட்ட போயிட்டு என்ன செய்யறாங்க, தஞ்சம் புகுறாங்க. அதுக்கு அடுத்ததா வந்து அதுக்கு பிறகு வந்து நம்மட்டு முதலாம் இது விமல தர்ம சூரியன் வராரு. இந்த முதலாம் விமல தர்ம சூரியன்ட்டு பேர் என்ன, இளமை கால பேர்? கொணப்பு பண்டார். சரிம்மா, நீங்க பேசுறது எனக்கு கொஞ்சம் விளங்குது இல்ல. கொணப்பு பண்டார். ஓ, கோணப்பு பண்டார. கொணப்பு இவர் பண்டார் என்ன மிஸ். செய்யறாரு, கோணப்பு பண்டார. இவர் வந்து என்ன செய்யறாரு, போர்த்துகேயர் இவரும் தஞ்சம் புகுந்து அதுக்கப்புறம் வந்து என்ன செய்யறாரு, முதலாம் விஜயபாகு என்ற பேர்ல வந்து போர்த்துகேயர் விட்டு உதவியினூடாகவே கண்டி ராஜதானிக்கு என்ன ஆகுறாரு, மன்னர். போர்த்துகேயர்ட்ட உதவி புரிந்து, அதாவது உதவியை பெற்றுக்கொண்ட பிறகு அதுக்கப்புறம் அவர் என்ன செய்யறாரு, திரும்பி கண்டி ராசதானிக்கு மன்னன் ஆகிறாரு. இவர் மன்னனாகி முதலாம் விமல தர்ம சூரியன்ற பேர்ல மன்னன் ஆகிறாரு. இவர் முதலாம் விமல தர்ம சூரியன்ற ஒரு உத்தியோகபூர்வ மன்னவன் ஆகிறதுக்கு வந்து இவர் மேற்கொண்ட விடயம் என்ன, குசுமாசன தேவியை வந்து திருமணம் செய்து கொண்டாரு. அப்ப இவர் திருமணம் செய்து கொண்டு இவர் உத்தியோகபூர்வமாகவே என்ன செய்யறாருன்னு சொன்னா, கண்டிராசதானிக்கு வந்து மன்னன் ஆகிறாரு. இவர் கண்டிராசதானிக்கு மன்னனாகி கன்னிராசதானிய வந்து என்ன செய்யறான்னு சொன்னா, ஒரு குடையின் கீழே கொண்டு வந்து கன்னிராசதானிக்கு தேவையான விடயங்களை வந்து அரசியல், அதாவது பொருளாதாரமா இருக்கட்டும், அரசியல் விடயமா இருக்கட்டும், அனைத்து விடயங்கள்ல வந்து இவர் முறையான ஒரு முறையான ஒரு ஆட்சியை வந்து முதலாம் விமல தர்ம சூரியன் வந்து மேற்கொள்றாரு. அதுக்கப்புறம் செனரத் மன்னன் வராரு. செனரத் மன்னனுக்கு அப்புறம் 2ஆம் ராஜசிங்கன். மிகவும் முக்கியமான மன்னன் தான் 2ஆம் ராஜசிங்கன். 2ஆம் ராஜசிங்க காலத்துல வந்து யாரு வாரா இலங்கைக்கு? ஒல்லாந்தர் வராங்க. அப்ப அந்த ஒல்லாந்தர்ல வந்து ஆஹ் வர நேரத்துல வந்து அவங்க அந்த காலப்பகுதியை வந்து ஒல்லாந்தரை விரட்டுறது தான் யாருக்கு முக்கிய நோக்கமாக இருந்துச்சு. அதாவது போர்த்துகேயரை விரட்டுறதுக்கு தான் ஒல்லாந்தர் உதவியை யார் வாங்குறா, 2ஆம் ராஜசிங்கன் வாங்குறாரா? 2ஆம் ராஜசிங்கன் வந்து போர்த்துகேயரை இந்நாட்டிலிருந்து வெளியேற்றுவதற்காக ஒல்லாந்தர்ட்டு உதவியை பெற்றுக் கொள்றாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க, போர்த்துகேயரை வெளியேற்ற வந்த ஒல்லாந்தர் வந்து இலங்கையில வந்து தங்குறாங்க. அதுக்கப்புறம் ஒல்லாந்தரை வெளியேற்றதுக்காக அடுத்து ஆங்கிலேயரை கூட்டிட்டு வராங்க. அதுக்கப்புறம் வந்து கண்டிராசதானி முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னா, 1815ஆம் ஆண்டு வரைக்கும், அதாவது பிரித்தானியர் இலங்கைக்கு வருகை தந்து 1815ஆம் ஆண்டு இலங்கையும் கைப்பற்றி முழு இலங்கையும் வந்து என்ன செஞ்சுக்கிட்டாங்கன்னு சொன்னா, என்ன செய்யறாங்க, முழு இலங்கையும் ஆக்கிரமிச்சு ஒரு குடையின் கீழ வந்து பிரித்தானியர் கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பிரித்தானியரோட ஆட்சி தான் வந்து 1948ஆம் ஆண்டு வரை, அதாவது இலங்கை வந்து சுதந்திரம் ஆகுற வரைக்கும் வந்து என்னது, பிரித்தானியர் ஆட்சி தான் காணப்பட்டுச்சு. அதுக்கு பிறகுதான் நமது நாடு வந்து சுதந்திரம் பெற்றுச்சு. அப்ப கன்னிராசுதான், அதாவது இலங்கை வரலாற்றுல வந்து கண்டி ராசதானியார் வந்து ஒரு முக்கிய அம்சமாகவே காணப்படுது. கடைசி ராசதானி. அதுக்கப்புறம் வந்து கடைசி மன்னன் யாரு கண்டி ராசதானிட்டு? ஸ்ரீ விக்ரம ராஜசிங்கன். ஸ்ரீ விக்ரம ராஜசிங்கன். ஸ்ரீ விக்ரம ராஜசிங்கன் மனைவிட பேர் என்ன? ரங்கம்மா. ராணி ரங்கம்மா. அடுத்து வந்து அவங்க அந்த ஸ்ரீ விக்ரம ராஜசிங்கன் ஒரு மோசமான நிலைமையின் காரணமாக தான் கண்டி ராசதானி என்ன ஆகுது, பிரித்தானியுடைய கைக்கு போகுது. இப்ப பல விடயங்கள் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா கண்டி ராசதானியில காணப்படுது. கண்டி ராசதானியில வந்து இப்ப நீங்க ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது வந்து இதுல கேள்வியை கொஞ்சம் பாத்துக்கோங்கம்மா. போர்த்துகேயரை கண்டி ராசதானி மீது படையெடுக்க தூண்டிய காரணங்களை சுருக்கமாக விளக்குக. அப்பனா போர்த்துகேயர் வந்து கண்டி ராசதானி மீது வந்து போர் தொடுக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்ன? ஒரு காரணம் ஒன்று சொல்லுங்க பாப்போம், முக்கிய காரணம். கண்டி ராசதானில சுயாதீன அரசு இருந்தது. அதாவது மக்கள் வந்து இலங்கை மக்கள் வந்து கண்ணிய மன்னனை தான் என்னன்னு சொன்னாங்க, இலங்கை மன்னனாக வந்து ஏற்றுக்கொண்டாங்க. அப்ப மன்னன் சொல்றது தான் என்ன செஞ்சாங்க, மக்கள் வந்து கேட்டுக்கொண்டாங்க. அடுத்து முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னா, போர்த்துகேயர் வந்து திருகோணமலை துறைமுகத்துக்கு போகணும்னு சொன்னா அவருங்க என்னது கண்ணிய வந்து தாண்டி தான் என்ன செய்யணும், திருகோணமலைக்கு போகணும். அப்படி போற நேரத்துல அவங்க என்ன செய்யணும், வரி கட்டணும்.
அது வந்து அவங்களுக்கு கடினம்னு சொல்லிட்டு கண்டி ராஜதானி அவங்க கைப்பற்றி கொண்டா அவங்க என்ன திருகோணமலைக்கு போறது வந்து அவங்களுக்கு இலகுவாக இருக்கும். அவ்வாறு இலகுவாக இருக்கிறனால வந்து அந்த கண்டி மீது வந்து என்ன செஞ்சாங்க, ஆக்கிரமிப்புகளை மேற்கொண்டாங்க. ஆனா கண்ணிய மக்களுடைய ஒற்றுமையின் காரணமாக வந்து கண்டி ராஜதானி அவங்களுக்கு என்ன செஞ்சு கொள்ள முடியாம போணுச்சு, கைப்பற்றி கொள்ள முடியாம போச்சு. கடைசி வரைக்கும் போர்த்துகேயரால வந்து கண்டி ராஜதானியை கைப்பற்றி கொள்ள முடியல. அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி இப்ப நாங்க பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, இங்க நம்ம வந்து கொரில்லா போர் முறை அந்த மாதிரி மறைந்திருந்து தாக்குதல் போன்ற போர் முறைகள் உத்திகளை கை கொண்டு மக்களும் மன்னனும் வந்து என்ன செஞ்சிருந்தாங்க, ஒற்றுமையாக இருந்தாங்க. ஆனா பிரித்தானியர் ஆட்சியின் நேரத்துல வந்து ஸ்ரீ விக்ரம ராஜசிங்க மன்னன் காலத்துல வந்து ஒற்றுமையா இருந்தாங்களா? மன்னனுக்கும் மக்களுக்கு இடையிலான ஒரு முரண்பாடு ஏற்பட்டதன் காரணமாகத்தான் மக்களே என்ன செஞ்சிட்டாங்க, ஸ்ரீ விக்ரம ராஜசிங்க மன்னன் என்ன செஞ்சிட்டாங்க, புடிச்சு அவங்களே கொடுத்துட்டாங்க. உண்மைதானே? அவங்க தானே கொடுத்தாங்கம்மா. மிஸ். ஓ, அதோட வந்து இதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவும் கிளாஸ் எதுவும் இருக்காமா? இல்ல மிஸ். இல்ல மிஸ். கொஞ்சம் இதை பாப்போமா, இந்த கொஞ்சம் பாட்டு பாக்குறதுக்கு இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குது. நான் இப்ப மேலோட்டமா உங்களுக்கு சொல்லி விடுறேன். சரியாம்மா? அடுத்து வந்து இதை தொடர்பு படுத்தி நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் 1815 வந்து கண்டி ராஜதானி கைப்பற்றின பிறகு வந்து அதுக்கப்புறம் வந்து என்னது மன்னனுக்கும் பிரித்தானியருக்கும் இடையே ஒரு முரண்பாடு ஏற்படுது. 1818ஆம் ஆண்டு சுதந்திர போராட்டம் வருது தானே, வருதா? ஓ, 1818ஆம் ஆண்டு சுதந்திர போராட்டத்துக்கான காரணங்கள் சொல்லுங்க பாப்போம். என்னென்ன காரணம்? மன்னன் ஒருவன் இல்ல, அது ஒரு முக்கியமான காரணம். அடுத்து வந்து பிரதானிகளுக்கும் மக்கள் வந்து சாதாரண மக்களுக்கும் வந்து அப்புறம் கண்டி உடன்படிக்கை மீறப்பட்டது. அல்ல, ஆமா. 4வது அந்த இது மீறப்பட்டுச்சு. சரி. அடுத்து வந்து என்னன்னு சொல்லி சொன்னா, சமய கலாச்சார பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனை உருவாகுனுச்சு. மலைநாட்டு பிரதானிகளுக்கு ஏற்பட்ட தாக்கம் என்னன்னு சொல்லி சொன்னா, மக்களுக்கு வந்து ஒரு மன்னன் ஒருத்தன் இல்லாத, அதாவது அந்த காலத்து மக்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, தன்னோட இப்போ ஒரு பிரச்சனைன்னு சொல்லி சொன்னா அந்த பிரச்சனைய வந்து இன்னது மன்னனுக்கு நேரடியாவே போயிட்டு சொல்லிதான் அவங்களுக்கு பழக்கம். ஆனா இப்ப பிரித்தானியர் ஆட்சியின் போது வந்து என்னது, தன்னுடைய பிரச்சனைய வந்து கண்ணுக்கே தெரியாத எங்கேயோ உள்ள ஒரு மன்னனுக்கிட்ட சொல்லி அவங்களோட பிரச்சனைய வந்து சொல்றது வந்து அவங்களுக்கு வந்து விருப்பம் இருக்கு. இப்போ ஒரு மன்னன் ஒருவன் இருந்து அவனுடைய ஆட்சியின் கீழே இருந்த மக்களுக்கு இவ்வாறான விடயங்கள் வந்து அவர்களுக்கு வந்து ஒரு அனுபவமா இருந்துச்சு. அதனால மக்கள் வந்து விருப்பப்படல. அடுத்து சமய கலாச்சார பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனைனா, அந்த காலத்துல வந்து சிங்களாக்கள் வந்து அந்த பிரதானிகள் காணப்படுற வந்து அவங்களோட உடுப்பு பார்த்திருக்கீங்களா, வித்தியாசமா தானே இருக்கும். அந்தந்த பிரதானிகளுக்கு வந்து அந்தந்த உடுப்பு, அதாவது உடைகள், ஆடைகள், ஆபரணங்கள் எல்லாம் இருந்துச்சு. ஆனா பிரித்தானியர் காலத்துல அதை மாற்ற முற்பட போது வந்து அங்க ஒரு பிரச்சனையோடு ஏற்பட்டுச்சு. அப்ப அங்க வந்து கலாச்சாரம் வந்து சமயமும் வந்து பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி அங்க நினைச்சாங்க. அடுத்து மலைநாட்டு பிரதானிகளுக்கு ஏற்பட்ட தாக்கம். அது வரைக்கும் வந்து அதாவது பிரதானிகள் வந்து பாரம்பரியமாக வந்து உரிமையாக வந்து வந்து என்ன செஞ்சாங்க, போக்குவரத்து கடமைகளுக்கு வந்து பொறுப்பாக இருந்தாங்க. அப்ப மளிகை முகாந்திரம் பதவிக்கு வந்து இவ்வளவு காலமாக யாரை இதாக்குனாங்க, சிங்களவர்களை தான் நியமிச்சாங்க. ஆனா வழக்கத்தை மீறி அஜிமரிக்கார் என்ற முஸ்லிம் ஒருவர் முகாந்திரத்து பதவிக்கு நியமித்ததன் காரணமாக மலைநாட்டு பிரதானிகளுக்கு வந்து மிகவும் அதிருப்தி ஏற்பட்டு அதுதான் என்ன ஒரு காரணமாக காணப்பட்டுச்சு, உடனடி காரணமாக காணப்பட்டுச்சு. அதுதான் 1818ஆம் ஆண்டு போராட்டம் ஏற்படுறதுக்கான காரணம். ஆனா அந்த போராட்டம் வந்து வெற்றி அடைஞ்சிச்சா? இல்ல. இல்ல. வெற்றி அடையாததுக்கான காரணங்கள் என்னன்னா, ஆங்கிலேயர் கையான கடுமையான அடக்குமுறை. அவங்கள்ட்ட வந்து ஆயுதப்படை இருந்துச்சு. நம்மள்ட்ட ஆயுதப்படை இருந்துச்சா? நம்மளோட பாரம்பரிய அந்த போர் முறைகளை வைத்து வந்து நம்மளுக்கு ஒண்ணும் செய்து கொள்ள முடியல. நீண்ட கால போராட்டத்தில் தேவைப்பட்ட ஆயுதங்களும் வந்து வளங்களும் வந்து மக்கள்கிட்ட வந்து காணப்படல. மக்கள்கிட்ட வந்து ஏன்னா நம்ம போர் முறையும் அந்த பிரித்தானியோட போர் முறை எப்படியுமே நம்மளுக்கு வித்தியாசம் வந்து அவங்க வந்து துப்பாக்கிகள் எல்லாம் பாய்ப்பாங்க. நம்மள்ட்ட அதெல்லாம் இருக்கா, அந்த வளங்கள் எல்லாம் இல்ல. நம்மள்ட்ட இருக்கிற வளங்கள் வந்து நீண்ட காலத்துக்கு வந்து ஒரு போதாமையும் ஒரு காரணமாக இருந்துச்சு. அடுத்து போராட்ட முறையாக வந்து மேற்கொள்ளாமை. முறையான ஒரு போராட்டம், ஏதாவது ஒரு போராட்டம் ஒண்ணு செஞ்சா ஒரு பிளான் பண்ணி எதுவும் செஞ்சா தானே நம்மளுக்கு ஒரு வெற்றி ஒண்ணு கிடைக்கும்.
ஏதோ எடுத்தோம் அப்படின்னு சொல்றதுக்காக நம்ம செஞ்சு நம்மளுக்கு எந்த ஒரு நன்மையும் கிடைக்க போறது இல்ல. அப்ப ஒரு போராட்டம் வந்து முறையாக நடைபெறாமை வந்து ஒரு முக்கிய காரணமாக இருந்துச்சு. அடுத்து அரசனாக தோன்றிய நபர் வந்து அரசனுமே போலியானவர் என்று தெரிய வந்தது. யார் அந்த போலியான நபர்? யாருமா அந்த போலியான நபர்? இவர் தான் மன்னன்னு சொல்லி ஒரு போலியான நபர் ஒருத்தர் வந்தாரு. துரைசாமி. வெரி குட். துரைசாமி கண்ணின் மன்னனாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்காரு. ஏன்னா அவர் தான் நான் தான் மன்னனாக இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு போலியானவர் கேள்விப்பட்டதன் காரணமாக வந்து அவர் வந்து என்ன அதனால பிரித்தானியர் வந்து கடும் கோபத்துக்கு உட்பட்டு அவர் ஒரு போலியான நபர்னு தெரிஞ்சதன் காரணமாக அதுவும் ஒரு போராட்டம் தோல்வி அடைவதற்கான ஒரு காரணமாகவும் காணப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் சொல்லுங்க. தலைவர்களுக்கு இடையிலான போட்டி அதுவும் வருமா? வரும். பிரதானிகளுக்கு இடையிலான ஒரு நல்ல முரண்பாடு அவங்கள்ட்டே ஒற்றுமை ஒண்ணு இருக்கலண்ணா. அங்க தலைவர்கள் வந்து அதாவது அங்க இருக்கிறாங்க கதிர்காம பசநாயக்க நிலைமை பூட்டாவே ரட்டரால எஹெலை போல அந்த அதிகாரம் தலைவர்கள் வந்து அவங்க வந்து என்ன செஞ்சிட்டாங்க, கைதாக்கப்பட்டுட்டாங்க. அந்த தலைவர்கள் பலரை வந்து என்ன செஞ்சிட்டாங்க, ஆங்கிலேயர் வந்து கைப்பற்றிட்டு அந்த போராட்டத்துல வந்து அரசனாக குறிப்பிட்டவர் வந்து அந்த துரைசாமி வந்து பொய்யானவர் தெரிஞ்சதோட வந்து அந்த தலைவர்களுக்கு இடையிலான அந்த முரண்பாடு ஒண்ணு ஏற்பட்டுச்சு. அப்ப இதுல வந்து போராட்டத்துல வந்து தலைவர்களாக இருந்த கெப்பட்டி போல மடுகல்ல பிலிமத்தலாவ ஆகியோரிடம் வந்து முரண்பாடுகள் என்ன செஞ்சிருச்சு, ஏற்பட்டுருச்சு. இப்ப ஒவ்வொரு பிரதானிகள்கிட்டயே ஒற்றுமை இல்லாட்டி போரை செய்யறவங்கள்ட்டே ஒற்றுமை இல்லாட்டி அப்ப அந்த போர் வந்து ஒழுங்கா நடைபெறுமா? நடைபெறாது. ஏன்னா அதோட எடுத்து செய்யறதுக்கான ஒரு அதிகாரம் ஒரு ஆளுகிட்ட இருந்தா தான் என்ன நடக்கும், அந்த அதாவது அந்த வேலை வந்து வெற்றிகரமாக நிறைவேறும். அப்ப அந்த வேலை வந்து வெற்றிகரமா நிறைவேற்றிருக்குமா? இல்ல. அதுவும் ஒரு காரணமாக நாங்க சொல்லலாம். சரியாம்மா? ஓகே மிஸ். அடுத்து 1848 போராட்டம். 1818 போராட்டம் முடிவடைஞ்ச பிறகு 1848 போராட்டம் வருது. இந்த போராட்டம் ஏற்படுறதுக்கான காரணங்கள் என்ன? கோல்ப்ரூக் சீர்திருத்தம், புதிய வரி கொள்கை. கோல்ப்ரூக் சீர்திருத்தம் அதாவது கோல்ப்ரூக்ன்றவர் வாராரு. இப்ப கோல்ப்ரூக்ன்றவரால வந்து 1848 ஆண்டு வந்து அந்த சீர்திருத்தக்கான புதிய வரி கொள்கைகள் என்ன செய்யப்படுது, வரி கொள்கைகளும் வந்து முன்வைக்கப்படுது. தேவையில்லாத வரிகள் எல்லாம் வந்து என்ன செஞ்சுட்டாங்க, அவங்க வந்து செயற்படுத்திட்டாங்க. இப்ப நாய்க்கெல்லாம் வரி கட்டுவாங்களாமா? ஒரு வீட்டுல நாய் இருக்குன்னு சொல்லி அதுக்கெல்லாம் வரி கட்டுவாங்களா? துப்பாக்கிக்கு வரி கட்டுவாங்களா? அதுக்கெல்லாம் வரி கட்டுறதுனால மக்கள் வந்து ரொம்ப கோபம் அடைந்து அதுக்கெல்லாம் வரி கட்ட இயலாதுன்னு சொல்லி அந்த உடனடி வரி கொள்கை வந்து மிக முக்கியமான காரணம். அடுத்து வந்து அரசின் நில கொள்கை. அதாவது அரசின் நில கொள்கைன்னா என்ன? தரிசு நிலச்சட்டம். தரிசு நிலச்சட்டம். அதாவது 30 ஆண்டுகள் வந்து இவங்க தான் இந்த நிலத்தை வச்சிருந்தாங்க அப்படின்றதுக்கு வந்து ஒரு ஆதாரம் அவங்க கையில இல்லாட்டி அவங்க என்ன செய்யணும், அந்த நிலத்தை அரசாங்கத்துக்கு கொடுத்துடணும். அதுதான் இந்த தரிசு நில சட்டம். அப்ப 30 ஆண்டுகள் ரொம்ப கஷ்டப்பட்டு வச்ச இடத்தை வந்து யாரும் சும்மா கொடுக்க மாட்டாங்க. அப்ப அது ஒரு என்னது மக்களிடையே வந்து ஒரு மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய ஒரு முறையாக காணப்பட்டுச்சு. அடுத்து கிராம சபைகள் வந்து செயலற்று போனது. அங்க பிரதேசங்கள்ல வந்து சிறிய பிரச்சனையா இருந்தாலும் கிராம சபைகள் தான் மிகவும் முக்கியமான ஒரு சேவை நிலையமாக காணப்பட்டுச்சு. அந்த கிராம சபைகளிலிருந்து நீதித்துறை அதிகாரம் வந்து இல்லாம ஆக்கப்பட்டதன் காரணமாக கிராமிய மக்கள் என்ன செஞ்சிட்டாங்க, அதாவது துன்பத்திற்கு ஆளாகிட்டாங்க. அப்ப எந்த ஒரு விடயமா இருந்தாலும் அவங்க வந்து மேலிடத்துக்கு போய் சொன்னாதான் என்ன செய்யணும், அவங்க வந்து அவங்களோட பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள முடியும். அடுத்து வந்து புதிய நீதிமன்ற முறை. அதாவது ஒரு நீதிமன்றத்துக்கு போயிட்டு அந்த ஃபார்ம் ஃபில் பண்றது, மத்தது ஒரு சின்ன ஒரு விடயத்தை கூட இப்ப அவ்வளவு நாள் கடந்து சென்று அவ்வளவு வேலைகளை செஞ்சுதான் அவங்ககிட்ட நீதியை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்ததன் காரணமாக அந்த புதிய நீதிமன்ற முறை வந்து மக்களுக்கிடையே வந்து வெறுப்புணர்வை ஏற்படுத்துவது ஒரு முக்கிய காரணமாக காணப்படுகிறது. அடுத்து அரசுக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலான தொடர்பு வந்து விலகி சென்றது. இப்ப முன்பும் வந்து மக்களுக்கும் மன்னனுக்கும் இடையிலான ஒரு தொடர்பு இல்லாததுதான் 1818 போராட்டத்துக்கு காரணமாக இருந்தது போல இது என்னன்னு சொல்லி சொன்னா 1848 போராட்டமோ என்னன்னு சொல்லி சொன்னா அரசுக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலான ஒரு தொடர்பு வந்து நல்ல உறவாகவே காணப்படல. இந்த உத்தியோகத்தர் அதாவது அந்த பொதுமக்கள் அரசுல காணப்பட உத்தியோகத்தர்கள சேவை வந்து
என்னன்னு சொன்னா அவங்களுக்கு தேவையான கோல்புரூக் சிபாரிசுகளுக்கு அமைய வந்து சிவில் சேவையாளர்களின் தொகையை வந்து குறைச்சிட்டாங்க. ஒரு நாட்டுல வந்து இவ்வளவு காலமாக அங்க வேலை செஞ்ச அதாவது நமது நாட்டுல உள்ள மக்களை தவிர அந்த சிவில் சேவையாளர்கள் கொடுத்துட்டு அவங்களுக்கு தேவையான மக்களை அதாவது நபர்களை போட்டதன் காரணமாக மக்கள் வந்து என்ன செஞ்சுட்டாங்க, அதிருப்தி அடைஞ்சிட்டாங்க. மக்களுக்கு அந்த மொழி தெரியாது. மக்கள் ஒரு வேலையை செய்து கொள்ள போனா அது ஒரு கடினமானதாக காணப்பட்டது. அதன் காரணமாக மக்கள் வந்து அதிக வெறுப்புக்கு உள்ளாயிட்டாங்க. அரசின் புதிய வரி கொள்கை, இப்ப நாய் வரி, அதாவது துப்பாக்கி வரி போன்ற வரிகள் வந்து இப்ப ஒரு வயது வந்த ஆண்கள் வந்து ஒரு 4 வருடத்துல வந்து 6 நாட்கள் வந்து பாதை பணியில வந்து என்ன செய்யணும், கட்டாயம் ஈடுபடணும். அப்படி செய்யாட்டி 3 சிலிங் ஆள் வரியாக ஒரு ஆள் வந்து 3 சிலிங் வந்து என்ன செய்யணுமா, கட்டணுமா. அப்ப இவ்வாறான புதிய வரி கொள்கையின் காரணமாக 1848 போராட்டம் வந்து ஏற்படுறதுக்கு வந்து ஒரு காரணமாக அமைஞ்சிச்சு. இது விளங்குச்சாமா? அப்ப கண்டியை நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா கட்டாயம் 1818 போராட்டமும் 1848 போராட்டமும் என்ன செய்யும்னு சொன்னா கட்டாயம் வரும். வேற எதுவும் நீங்க பாக்குற கேள்விகள்ல வந்து எதுவும் டவுட் எதுவும் இருந்தா கொஞ்சம் கேட்டுக்கோங்கம்மா. இப்ப கிளாஸ் வந்து 8:30க்கு தான் முடிக்கணும் உங்களுக்கு. வேற கிளாஸஸ் எதுவும் இருக்கா? இல்ல மிஸ். ஓ, இதுக்கு இதுல ஏதோ உங்களுக்கு டவுட் எதுவும் இருக்காமா, எப்படி கேள்வி வரும் அப்படின்ட்டு? மிஸ் இதுல வந்து இந்த மாதிரி கேள்வி மட்டும் வருமா, வேற மாதிரி வருமா பாடத்தை இல்ல, இதுல உள்ளடக்கி? வந்து கிளர்ச்சிக்கான ஏதுவான காரணிகள் என்ன அப்படின்ட்டாமா வரும். அப்படி வருதுன்னு சொன்னா நீங்க வந்து 11 புக் வச்சிருக்கீங்களா? 11 புக்ல பாருங்க, 1848 18க்கான போராட்டங்கள் விளைவுகள் என்னன்னு அதை படிச்சீங்கன்னாலே போதும். ஓகே மிஸ். அதனால நீங்க இப்ப நீங்க ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆக போறீங்கன்னு சொன்னா 10-11 புக்கை வந்து ஃபுல்லாவே முடிச்சுக்கோங்கம்மா. அது முடிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்பிடென்ட் ஒன்று வரும். அதுக்கப்புறம் வந்து கைடை தவிர வேற எதுலையுமே இந்த கேள்வி எடுக்க மாட்டாங்க. கைட்ல உள்ள பாயிண்ட்ஸ், இப்ப மகாவம்சத்துனா மகாவம்சத்துல நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்ப முதலாம் பராக்கிரம பாகு, முதலாம் விஜயபாகு போன்ற மன்னர்களை பத்தி நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இப்போ ஒரு 12 கேள்வி அதாவது 12 மார்க்ஸ்ன்னு சொன்னா எத்தனை அது நீங்க ஆன்சர் அந்த பாயிண்ட்ஸ் எழுதணும்னு சொல்லுங்க பாப்போம். ஒரு சாதாரணமா நீங்க எத்தனை எழுதுவீங்க? எழுதணும். சரிம்மா? 8 பாயிண்ட்ஸ்க்கு மேல எழுதணும். 8 பாயிண்ட்ஸ்க்கு மேல கட்டாயம் எழுதினீங்கன்னு சொன்னாதான் இப்ப அந்த பிள்ளைக்கு விளங்கி இருக்குன்னு சொல்லி அங்க வந்து மார்க்ஸ் ஒண்ணு வரணும். அப்ப அந்த மார்க்ஸ் வாரினத்துல வந்து அப்ப ஏற்கனவே நீங்க செய்ய போறது வந்து 3 கேள்வி தான் செய்ய போறீங்க பார்ட் 2ல. அது உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச கேள்வியானு பாருங்க. நல்லா பேப்பர் எடுத்தோன்னு நல்லா வாசிச்சுட்டு எந்த கேள்வி உங்களுக்கு நல்லா செய்யலோ, மார்க்ஸ் எது ஸ்கோர் பண்ண முடியுமோ அதை பாருங்க. அதை பார்த்துட்டு அந்த அந்த கேள்வியை தொட்டு செய்யுங்க. இல்லாட்டி உங்களுக்கு தெரியாத கேள்வி, டவுட்டா இருக்கிற கேள்வி அப்படி எதுவும் அதாவது அப்படி எதுவும் உங்களுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா கொஞ்சம் அதுலயே வச்சுக்கிட்டு இருக்காம உங்களுக்கு தெரிஞ்ச கேள்வி எல்லாம் முதல்ல செஞ்சிருங்க. தெரிஞ்ச கேள்வி எல்லாம் செஞ்சுட்டு பாருங்க, அது உங்களுக்கு எந்தெந்த இதுக்கு பாயிண்ட்ஸ்னால இது உள்ளடக்கி உங்களுக்கு எந்தெந்த இதுக்கு நல்ல மார்க்ஸ் எடுக்கலும், எதுல பாயிண்ட்ஸ் உதாரணங்கள் கொடுத்து எழுதலும். ஏதாச்சும் நீங்க ஒரு விளக்கி எழுதுறீங்கன்னு சொன்னா நல்ல உதாரணங்கள் வந்து கொடுத்து எழுதுங்க. அப்படி உதாரணங்கள் கொடுத்து எழுதுனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து மார்க்ஸ் வந்து கண்டிப்பா வரும். அப்புறம் வந்து இலங்கை வரலாறு, அதாவது இலங்கை வரலாறுல வந்து இலங்கை படம் இருக்கு தானே. இப்ப இலங்கை படம் வந்து மிகவும் முக்கியமானது. அதுல வந்து துறைமுகங்கள், இப்ப நகரங்கள் நான் சொன்ன மாதிரி அது பாதி பாதியா குறித்து நல்லா பாத்துக்கொள்ளுங்க. இப்ப நான் இலங்கை படத்துல குறிக்கிறதுக்கான ஒரு கொஞ்சம் சொல்றேன், அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கிறீங்களாமா? மிஸ். சொல்லவாமா? நோட் பண்ணி கொள்றீங்களா? ஓகே மிஸ். துறைமுகங்கள்ல எழுதிக்கங்க. ஜம்புகோலப்பட்டினம், மாந்தை, கொடவாய, காங்கேசன்துறை, கோகர்ண, தேவேந்திரமுனை, கட்பிட்டி.
சரியாம்மா? ஓகே மிஸ். அடுத்துமா நதிகள்ல எழுதிக்கங்க. வளவ கங்கை, கிரிந்தியோயா, மாணிக்க கங்கை, கும்புக்கனோயா, தெதுருவோயா, கல்லோயா, கலாஓயா, மகாவலி கங்கை, அம்பன் கங்கை, யானோயா, கழுகங்கை, கழனி கங்கை. எழுதிட்டீங்களாம்மா? ஓகே மிஸ். அடுத்துமா வரலாற்று முக்கியத்துவம் மிக்க இடங்கள்ல வந்து எழுதிக்கங்க. அனுராதபுரம், பொழனறுவை, தம்பதனிய, யாப்பகுவ, குருநாகல், கம்பளை, கோட்டை, திருகோணமலை, நாகதீபம், ஊராந்தோட்டை, ஆனையிரவு, புந்தல, களுத்துறை, பதுளை, மொனராகலை, மாத்தலை, மல்வானை, கண்ணொருவ, மாகம, கட்டுகஸ்தொட்ட, யாழ்ப்பாணம், சீதாவாக்கை. ஓகே அம்மா, எழுதிட்டீங்களா? மிஸ். இதுல வந்து நான் குரூப்ல வந்து உங்களுக்கு கொஞ்சம் பாருங்கம்மா. 8 வருஷ பேப்பர் வந்து தொடர்ச்சியா அதுல வந்து என்னென்ன வந்திருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு போட்டு விடுறேன். சரியாம்மா? தொடர்ச்சியா எழுதுனது இருக்குது. அதாவது ஸ்ரீலங்கா மேப் மார்க்கிங்கும் இருக்குது, யூரோப் மேப் மார்க்கிங்கும் இருக்குது. அது ரெண்டையும் போட்டு விடுறேன். அதுல வந்து இப்ப நான் கொடுத்ததுலயே மேலதிகமாக இருக்குது. அப்படின்னா 2008ல இருந்து எடுத்தது தானே. அப்ப அதை கொஞ்சம் பாத்துக்கங்க. அதுல என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு புதுசா எதுவும் குறிக்கிறதுக்கு வந்துச்சு. ஏன்னா குடிச்ச விடயங்களையே தான் திரும்பி 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 வருது. அப்ப மாகாணங்கள் இருக்குது, மாகாணங்கள் 9 மாகாணங்கள் இருக்கு. அந்த 9 மாகாணங்களையும் நல்லாவே பாத்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் அதை நான் அனுப்புறதை கொஞ்சம் செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஓகே அம்மா? ஓகே மிஸ். இதுக்கப்புறம் உங்களுக்கு இதுல மீதி கேள்வியை செய்யறதுக்கு திரும்பி ஒரு கிளாஸ் ஒண்ணு போடணுமா? எப்படி உங்களுக்கு நீங்க ஜாயின் ஆகுவீங்களா, இல்லாட்டி இப்ப கேள்விகளை வந்து நீங்க பாத்துக்கொள்வீங்களாமா? எப்படி சொல்லுங்க. கிளாஸ் போடுங்க மிஸ். சரிம்மா? நாங்க ஜாயின்ட் ஆகுவோம். அப்படின்னா மீதி கேள்விகளுக்கு நான் இன்னொரு கிளாஸ் ஒன்று போட்டேன்னு சொல்லி சொன்னா, அப்படின்னா இந்த வீக்குள்ளேயே உங்களுக்கு ஏழுமா? இப்படி அடுத்த வீக் மாதிரி? 7 மிஸ். அப்ப நான் திரும்பி ஒரு கிளாஸ் ஒண்ணு போட்டுட்டு உங்களுக்கு மீதி இதுக்கு அப்புறம் வர விடயங்களை நான் செய்யவா அப்ப உங்களுக்கு? ஓகே மிஸ். சரி, இன்னைக்கு படிச்சு கொடுத்ததுல உங்களுக்கு எதுவும் விளங்குனுச்சா? இப்படி இது உங்களுக்கு பிரயோசனமாக இருந்துச்சான்னு தெரியல. நீங்க தான் சொல்லணும். பிரயோசனமா இருந்துச்சா? ஆமா, பிரயோசனமா இருந்துச்சு மிஸ். அவங்களுக்கு எதுவும் கேள்விகள் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க தாராளமா வந்து உங்களுக்கு நீங்க படிச்சுக்கிட்டு இருப்பீங்க தானேம்மா. உங்களுக்கு எதுவும் சின்ன ஒரு டவுட்டா இருந்தாலும் நீங்க குரூப்ல போடுங்க. கேள்வி எதுவும் வேணும்னு சொல்லி சொன்னாலும் அந்த குரூப்ல நீங்க போட்டீங்கன்னா கட்டாயம் எல்லாருமே வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவோம். உங்களுக்கு பார்ட் 1ல எதுவும் இஷ்யூவா இருந்தா இப்ப நீங்க பாஸ் பேப்பர்ஸ் எல்லாம் இப்ப செய்ய ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க தானே. அதுல உங்களுக்கு பார்ட் 1ஓ பார்ட் 2ஓ மெப் மார்க்கிங் ஏதாச்சும் உங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா குரூப்ல போடுங்க. எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. நீங்க போடுங்க. யாராச்சும் உங்களுக்கு அந்த பார்த்துட்டு உங்களுக்கு கட்டாயம் அதுக்கான கேள்விகளுக்கான ரிப்ளை வந்து உங்களுக்கு வரும். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா கண்டிப்பா கேளுங்க. இப்ப இன்னைக்கு விளங்கப்படுத்துற மீதி கேள்விகளை வந்து அடுத்த கிளாஸ் ஒரு போட்டுட்டு உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தி விடுறேன். ஓகேம்மா? சரி மிஸ். ஓகேம்மா. அப்ப தேங்க்யூ. அப்ப கிளாஸ் முடிப்போமா? சரி மிஸ். தேங்க்யூ மிஸ். சரிம்மா. மிஸ் தேங்க்யூ. சரிம்மா.